ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆன்கோயிங் சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் டிராமா தான். நான் இதுல ஒரு 2 எபிசோட் பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இது நியூ சேனல், நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ண போற மாதிரி மாடியில ஏறி நின்னுட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அவ அந்த கால்ல கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு நான் சாகணும் தானே ஆசை. நீங்க கேட்ட மாதிரி நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கீழே லேடிய தேடிட்டே ஒரு சின்ன பொண்ணு அம்மா எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அவங்க தான் நம்ம சின்ன வயசு ஹீரோயின். தேடிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த லேடி தொப்புன்னு கீழே விழுகுறாங்க. அவங்கதான் ஹீரோயினோட அம்மா. என்ன பொண்ணா இருக்க ஹீரோயின் பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா அவங்க அம்மா செத்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அம்மான்னு சொல்லி கத்துறா. அப்படியே பயந்து போய் கத்துட்டே அம்மான்னு சொல்லி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க இப்ப நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கண்ணு முன்னாடி இறந்து போனதுனால ஹீரோயினுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினை ஒரு லேடி கூப்பிடுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாம். அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சைன் லாங்குவேஜ்ல வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாது. ஹீரோயின் சின்ன வயசுல நல்லா தான் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா கண்ணு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த அதிர்ச்சியில ஹீரோயினுக்கு வாய் பேச முடியாம போயிருச்சு. ஹீரோயின் சைன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வந்துடாதீங்க, எனக்கு உங்களை பார்க்க இஷ்டமே இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, இங்க பாரு ரொம்ப ஓவரா பண்ணாத, நான் ஒண்ணும் உன் மேல இருக்க பாஸ்தால எல்லாம் ஒண்ணும் வந்து பார்க்க வரல, உங்க அப்பாவுக்கு நிறையவே கடன் இருக்கு, உன்னோட ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூல்ல வித்து பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றது எங்க அம்மா உருவாக்குன ஸ்கூலு, இது எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு, இந்த ஸ்கூல்ல எதுக்கு நான் விக்கணும், இதை விட்டு தர அளவுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெப்னும் சொல்றாங்க, இந்த ஸ்கூல் வேணா உன்னோடதான் இருக்கலாம், ஆனா இதுல இருக்க லேண்ட் வந்து உங்க அப்பாவோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு சொல்லலாம் எனக்கு தெரியல, இது உங்க அப்பாவோட முடிவுதான், நீயும் அப்பாவும் ரொம்ப வருஷமா பேசாம இருக்கீங்கல்ல, இந்த 2 பேரும் ஏன் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினுமே சரி நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டெப்மம் கார்ல ஏறுறாங்க. ஹீரோயினோட ஸ்டெப்மம் வந்து ஹீரோயினோட அப்பாவை பார்க்க போக கூப்பிட்டு போகாம ஆள் இல்லாத இடத்துல காரை ஸ்டாப் பண்றாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ வேற ஒரு கார்ல இருந்து 2 ஆட்கள் வந்து ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஹீரோயினை கிட்னாப் பண்றாங்க. ஸ்டெப்மம்மே இது உட்காந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்ல தான் காட்டுறாங்க. அவ அங்க மயக்க நிலையில இருக்கா. ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கான்சியஸ் வந்துருது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஹோட்டல்ல தான் வந்து ஸ்டெப்மம்மே இருக்காங்க. அவங்கள பார்க்க ஒரு ஆள் வரா. அவனை பார்த்தோன்னே, மிஸ்டர் சோகோ நீங்க கேட்ட பொண்ணு உங்களுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க கேட்ட வேலையை நாங்க பக்காவா பண்ணி கொடுத்துட்டோம், நீங்க எங்களோட குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஜோகோவுமே, நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கல்ல, உங்களோட குரூப்புக்கு நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டெப் மம்மி இன்வெஸ்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். இவன் பேரு மிஸ்டர் கோ. இவன் ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட். உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வந்து வெயிட்டர் வந்து, பாஸ் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வச்சுட்டு போங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். வெயிட்டருமே ஃபுட்டை வச்சுட்டு போறான். ஆனா போகும்போது ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போறான். இந்த பக்கம் சோகோ நல்லா குஷியா ஹீரோயின் கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ரூம்குள்ள போயிட்டு இருக்கான். உள்ள வந்து பாக்குற ஜோகோக்கு செம ஷாக்கு. உள்ள யாரையுமே காணோம். ஜோகோ உடனே ஹீரோயின் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஹீரோயின் வந்து வெளில தப்பிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ஜோகோ உடனே கதவை திறந்துட்டு வந்துட்டு, அவ தப்பிச்சுட்டாடா, போய் உடனே அவளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோவுமே தேடி போறாங்க. ஹீரோயின் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அதே ரூம்குள்ள இருக்க கபோர்ட்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வெளில போறாங்க. ஹீரோயின் தப்பிச்சு போறப்போ ஒருத்தன் கண்ணுல மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. இனிமே ஹீரோயினை விடாம துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம்
அவனுக்கு பாடி எல்லாம் ரொம்பவே ஹீட் ஆகுது போல. இந்த வெயிட்டர் வந்து அந்த ஃபுட்ல ஏதோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கான் போல. ஹீரோ தண்ணி எல்லாம் குடிச்சு பாக்குறான். ஆனா என்ன பண்ணாலுமே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு கிட்ட ரூம் நம்பர் 701க்கு போ, அங்கதான் ஒரு ஆள் இருப்பான், அவன் கூட தான் நீ ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ரூமுக்கு தான் வந்து இந்த ஆள் வந்து இந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். வெயிட்டருமே வெளில நின்னுட்டு பரபரப்பா யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோயின் அங்க பதறி போய் ஓடிட்டு இருக்கா, எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை பார்த்த உடனே அந்த வெயிட்டர் என்ன நினைச்சுக்கிறான்னா, இவதான் வந்து அந்த ஆள் அனுப்பி வச்ச ப்ராஸ்டியூட் நினைச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சு ஹீரோருக்கு ரூம்குள்ள தள்ளி விடுறா. ஹீரோயினால எதுவும் பேச முடியாது இல்லையா, அதனால அவ கதவை போட்டு டொமு டொமுன்னு தட்டிக்கிட்டே இருக்கா. இத பாக்குற ஹீரோமே, ஏய் யார் நீ எப்படி என்னோட ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினால பேச முடியாது இல்லையா, அதனால அவங்க போன்ல டைப் பண்ணி காட்டுறாங்க. இன்னும் நிறைய ரவுடி பசங்களை துரத்திட்டு வராங்க, பிளீஸ் அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காட்டுறா. ஹீரோ உடனே போனை வாங்கி தூக்கி போட்டுட்டு நீங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ ட்ரக்ஸ் எடுத்தனால அவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஹீரோயினை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வெளில போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே கல் நெஞ்சுக்கார, என்ன சொன்னாலும் கரையிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு வெளில போலான்னு சொல்லி போறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஒருவேளை அவங்க எல்லாம் வெளில நின்னா என்ன பண்றது, இவ வேற நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்று இருக்கா. அப்ப ஹீரோ பின்னாடி வந்து நின்னுட்டு, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கத்துற சவுண்ட் வெளில கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வாயை க்ளோஸ் பண்றா. ஹீரோ உடனே என்ன விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா, ஐயோ இவன் கத்துனானா நான் மாட்டிக்குவேனே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கத்துறத ஸ்டாப் பண்ணிடுறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, வெளிலதான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க, நீங்க கத்துனா அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில எழுதி காட்டுறா. ஹீரோக்கு இப்ப ட்ரக்ஸ் வந்து முழுசாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின்மே வந்து எவ்வளவோ தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ விடாம ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க ஹீரோயின் உடனே ஹீரோட கையை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு வச்சிடறா. ஹீரோமே ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு கைய பாக்குறான். பார்த்தா கையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஹீரோ அந்த இத்தனோட ரத்தத்தை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் பெரிய பாக்ஸ் எடுத்து ஹீரோ மண்டை மேலேயே போடலான்னு சொல்லிட்டு வரா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்தனால ஹீரோயின் எதுவும் பண்ணாம அங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த சைனால இருக்க பெரிய கம்பெனிக்கு புதுசா ஒரு நியூ பிரசிடென்ட் வர போறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, கோ குடும்பத்தோட வாரிசு மிஸ்டர் கோ தான் வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அப்ராட்ல இருந்துட்டு இப்பதான் சைனாக்கு வந்திருப்பாங்க உங்களுடைய கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு. ஹீரோ மாசா கார்ல இருந்து இறங்கி வரா. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து, நீங்க இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இந்த சின்ன வயசுலயே பிரசிடென்ட் ஆக போறீங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கான். ஹீரோட ஆபீஸ்க்குள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோட அங்கிள் வந்துட்டு ஹீரோ இந்த ஆபீஸ்க்கு நியூ பிரசிடென்ட் ஆகுறது சுத்தமா பிடிக்கல. உடனே அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்த உடனே உங்க முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்து நீங்க இதுல சைன் போடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டு உங்களையும் இந்த கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டரா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷேர் ஹோல்டர் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே ஹீரோ எதிர்த்து பேசாம இருக்கவும் ஹீரோவுடனே மௌனம் சம்மதத்தோட அறிகுறி. சரி எல்லாருக்கும் ஓகேனா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்கிள் வில்லத்தனமா இருந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா சின்ன பையா என்கிட்டே மோதிரியா, உன்னால என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது, உனக்கு அடுத்த ட்ராப் நான் ரெடியா செட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏவை கூப்பிட்டு நான் சொன்ன விஷயம் என்னாச்சு, எல்லாமே நடந்து முடிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிஏமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பார்க்க வீட்டுக்கு வரா. வரும்போதே வாசல்ல இருக்க செருப்பு எடுத்துட்டு வரா. செருப்பு எடுத்துட்டு வந்து அவங்களோட ஸ்டெப்பை மூச்சு மேலே தூக்கி வீசுறா. இத பாக்குற அப்பாவுக்கு செமையா கோவம் வந்துருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவங்க உன்னோட ஸ்டெப் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரியுமா, இவங்க கிட்னாப் பண்ணிட்டு ஒரு வயசானவனுக்கு என்ன விக்கலான்னு பார்த்தாங்க, இவங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அனி அவ சொல்றது எதுவுமே நம்பாதீங்க, நான் வந்து அவளை மிஸ்டர் ஜூஹாவை சும்மா பார்க்க தான் கூட்டிட்டு போனேன், அவ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்து அவங்களோட ஸ்டெப் மாமா கழுத்து பிடிச்சு நொறுக்கி போறா. ஆனா ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு, இது என்னோட வீடு, இருக்காங்க உன்னோட ஸ்டெப் மாம், அவங்களே நீ வந்து கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அப்பா நீங்க நான் சொன்னதை நம்பவே இல்லைன்னா நீங்க ஹோட்டல் ஃபுட் செக் பண்ணி பாருங்க, அப்போ இவங்க சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னே ஸ்டெப் மாமே குலுங்கி குலுங்கி அழுகிற மாதிரி நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்க. இவங்க அழுகிறத நிஜம்னு நம்பின அப்பா ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உன்னோட ஸ்டெப் மாம், அவங்க மேல நீ எப்படி பழிய தூக்கி போடலாம், இங்க என்னோட பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு, இவதான் போய் எல்லா குரூப் கிட்டயும் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளை பத்தியே தப்பா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின், சரிப்பா நான் என்ன சொல்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, இப்போ வேற ஒரு விஷயத்த கேட்க போறேன். நீங்க அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூலை எதுக்காக விற்க போறீங்க? அந்த ஸ்கூலை விற்க முடியாது, அது எங்க அம்மாவோட பேர்ல இருக்கு, உங்க பேர்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாக்கு வந்து ஹீரோயின் அவங்க அம்மா பத்தி பேசினாலே செமையா கோவம் வருது. அவங்க அப்பா சொல்றாங்க, நீ நின்னுட்டு இருக்கிறது என்னோட வீடு, இந்த வீட்டுக்குள்ள நின்னுட்டு அந்த வெக்கங்கிட்ட பொம்பளைய பத்தி என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸ்டெப் மாம் வந்து பக்கத்துல இருந்து பல்ல காட்டிட்டு இருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோயினுமே, எங்க அம்மா ஒன்னும் வெக்கம் கட்டவங்க இல்ல, நீங்க கூட ஒருத்தங்களை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, இவங்கதான் வெக்கம் கட்ட பொம்பளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பாக்கு கோவம் வந்து ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஸ்டெப் மாம் இதெல்லாம் பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கா. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா கத்த ஆரம்பிக்கிறாங்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே கோவிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டெப் மாம் வந்து நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஹனி பாருங்க ஹனி, உங்க பொண்ணு என்ன அப்படியே திங்குற மாதிரி பாக்குறா, நான் அவளுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. எதுக்கடி இப்ப காது கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸ்டெப் மம்மி, ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் ஆக்டிங் போட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா உட்கார்ந்துடுறாங்க. ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ நேத்து யார் அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். பிஏ வந்து அந்த வெயிட்டர் தான் பாஸ், நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ட்ரக்ஸ் கலந்துருக்கான், நேத்து நைட்டு இந்த பொண்ணு தான் உங்க ரூம்குள்ள அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு, இல்ல என் கூட இந்த பொண்ணு இல்ல, அவ வேற ஒருத்தி, அவ யாரு என்னங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். பிஏமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினோட அப்பா வந்து ஸ்டெப் மாமா தனியா ரூம் கூப்பிட்டு வந்து கேக்குறாங்க, நீ உண்மையை சொல்லு, ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டெப்பும் உடனே கொலைய ஆரம்பிக்கிறாங்க. எங்க நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்பா கோமா கேக்குறாங்க, உண்மையை சொல்லு, நீ இந்த மாதிரி பண்ணியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் மாமா உடனே, ஹனி நீங்க எதுக்கும் கோவப்படாதீங்க, கோவப்பட்டா உங்க உடம்புக்கு தான் நல்லது இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, மிஸ்டர் சோகுக்கு உங்க பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் பேசாம மிஸ்டர் சோகுக்கு உங்க பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பாவுக்கு செமையா கோவம் வந்துருது. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, என்னோட பொண்ணு அதுக்காக விற்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயினோட அப்பாக்கு வந்து கொஞ்சம் பாசம் இருக்கும் போல ஹீரோயின் மேல. ஸ்டெப் மாமா உடனே ஹீரோயின் அப்பாவோட மனசை கலைக்க பாக்குறாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு வேற வாய் பேச முடியாத ஊமை பொண்ணு, அவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, மிஸ்டர் சோகு நல்ல பணக்காரங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும், ஹீரோயினை மட்டும் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டா அவங்க நமக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க ஹனி இப்ப நான் பண்ணது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் உள்ள வந்துட்டு, அம்மா அப்பா இங்க பாருங்க, போன்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை காமிச்சிட்டு இருக்கா. அதுல பார்த்தா ஹீரோ அதாவது மிஸ்டர் கு அவங்கள பத்தி தான் தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கம்பெனியோட புது பிரசிடென்ட் வந்து நேத்து நைட்டு ஏதோ ஒரு ப்ராஸ்டியூட் கூட ஹோட்டல்ல ஒன்னா ஸ்டே பண்ணாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா போட்டோல வந்து ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நியூஸ் தான் பாத்தீங்கன்னா அங்க சைனா ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு வேகமா. ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோட அங்கிள் வந்து, என்னப்பா உன்னை பத்தி நியூஸ் எல்லாம் இந்த மாதிரி தப்பா வந்திருக்கு, உன்னால இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா இருக்க முடியாது, பேசாம இந்த போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு அப்ராடுக்கே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட பிஏ உள்ள வந்துட்டு, பாஸ் அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ இதை கேட்டோன்னா அங்கிள் கிட்ட, அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பொண்ணு ஒன்னும் ப்ராஸ்டியூட் கிடையாது, அவ என்னோட ஃபியான்சி, நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அங்கிளுமே இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
ஹீரோனே ஆமா அங்கிள், அந்த பொண்ணு தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். நான் வேணா ஒரு பிரஸ் மீட் வச்சு இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்றேன், அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே அவளை இன்ட்ரோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்கிளுமே சரி நான் இப்ப போறேன், மறுபடியும் நான் மீட் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட டீடைல்ஸ் எல்லாமே பாக்குறான். ஹீரோயின் ஸ்பெஷல் ஸ்கூல்ல வேலை பாக்குறா. ஹீரோயினால வாய் பேச முடியாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ உடனே சரி அவளை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்புறான். ஹீரோயினோட வீட்ல ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த நியூஸை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. ஐயோ இந்த நியூஸ் வந்து நல்லாவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஹீரோ எவ்வளவு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட், இந்த இடத்துல ஹீரோயினுக்கு பதிலா நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்க அழகாவும் இருக்கா, நல்லா ரிச் மேனாவும் இருக்கா. ஹீரோயின் எப்படி ஹீரோவை செடியூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. வாய முறியா, என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸ்டெப்மா மறுபடி என்னடி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா, அப்ப ரொம்ப கோவப்படுறாங்கல்ல, நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அனுப்பி வச்சிடறாங்க. ஸ்டெப்மா வந்து வேணுட்டே வந்து ஹீரோயினோட அப்பாவை வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான், அவ வந்து ப்ராஸ்டியூட் கிடையாது, மீடியால இந்த மாதிரி வந்தா உங்க பொண்ணு ப்ராஸ்டியூட் ஆயிடுவாளா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கப்பலாக கூட சான்ஸ் இல்ல, ஹீரோவோட அப்பாவும் உங்களோட எக்ஸ் வைஃபும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா சமய கோவம் வந்து கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லவும், நான் இப்ப வேணா வாய மூடலாம், ஆனா உங்க பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஊர்லாம் வாய மூடுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா வந்து இதுக்கப்புறம் எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினோட வீட்டுல ஸ்டெப்மம் வந்து சில ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹீரோயினை அங்கிருந்து கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினை பார்க்க வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். அவனுமே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போற காரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான். காரு ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஹீரோயினை பிடிச்சு மிஸ்டர் ஜூஹோ இருக்கிற காருக்குள்ள தள்ளி விட்டுட்டு போறாங்க. மிஸ்டர் ஜூஹோ சொல்றா, இதுக்கு முன்னாடிதான் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போன, இந்த தடவை உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மிஸ்டர் ஜூஹோவை இடத்துல அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. ஜூஹோ தட்டு தகுந்த மாதிரி நடக்க முடியாம நடந்து வந்துட்டு அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாடா, அவளை பிடிச்சு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயினை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருந்த ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறா. ஹீரோ வந்து ஒரு கட்டையை தூக்கிட்டு ஹீரோயின் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே பேனே ஷாக் ஆகி நின்று பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் நின்னுட்டு இருக்க சமயமா பார்த்து டிப்பமோட அடியாட்கள் எல்லாம் வந்து ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் வந்து அந்த அடியாட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோயின் கிட்ட வந்து இருந்துட்டு கைய காமிக்கிறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ கூட என்ன கடிச்சு வச்சியே, அவன் தான் நானு, என் பேரு கு, நான் கு கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ இப்படி சொன்னோன்னே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. அவளுக்கு ஹீரோவை கடிச்சது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த அடியாட்கள் எல்லாம் வந்து மறுபடியும் வந்து அடிக்க வர ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துரத்திடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். ஹீரோ சொல்றான், அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இங்க இருந்து பேசினா சரிப்பட்டு வராது, நீ என் கூட ஹோட்டலுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோ நம்பி அவன் கூட போறா. ஸ்டெப்மமோட அடியாட்கள் எல்லாம் ஸ்டெப்மம் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஸ்டெப்மம் செமையா கோவப்படுறாங்க. அவளை வாய் பேச முடியாத ஒரு பொண்ணு, அவளும் கூட அவங்களால சரியா பாத்துக்க முடியாதுல்ல, அவளை இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவங்களுமே சொல்றாங்க, நாங்க என்ன மேடம் பண்றது, மிஸ்டர் கு வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட்டோன்னு ஹீரோயினோட ஸ்டெப் மம்மே, ஓ கதை அப்படி போகுதா, இதுக்கு அப்புறம் கதை ரொம்ப சூடு பிடிக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப் மம் யோசிக்கிறாங்க, ஹீரோ எதுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஒரு ஹோட்டல்ல கூப்பிட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்றதுக்கான அக்ரிமெண்ட் தான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு போன்ல டைப் பண்ணிட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, உடனே என்னையும் பத்தி தப்பான நியூஸ் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, எல்லாரும் என்ன பிளே பாய்ன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணும், அதுக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே போன்ல டைப் பண்ணி காட்டுறா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கூப்பிடுங்க, நடந்த விஷயத்த எல்லாமே நான் சொல்றேன், அதை விட்டுட்டு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க சொல்றீங்க, என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கு, உனக்கு என்ன மேரேஜ் பண்றதுல என்ன இருக்கு, அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, கொஞ்ச நாள் நம்ம சேர்ந்து இருக்கலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன், இதனால எனக்குமே கெட்ட பேர் எதுவும் ஆகாது, உனக்குமே நான் ப்ராஃபிட்டா ஏதாவது பண்றேன்,
ஒரே கல்லுல 2 மாங்காய், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட நம்ம சீக்கிரமாவே முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட பறிச்சு பாரு, நான் உனக்கு இதுக்கெல்லாம் சேலரி எல்லாம் போட்டு கொடுப்பேன். நாளைக்கு நீ 8 மணி நேரம் மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணா போதும். 5 நாள் வந்து நீ ஒர்க் பண்ணலாம், 2 நாள் உனக்கு லீவ் கிடைக்கும். நீ ஓவர் டைம் பண்ணா அதுக்கும் நான் உனக்கு மணி தரேன். வீக்கெண்ட்ல எல்லாம் நீ வரணும்னு அவசியமே கிடையாது, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அவங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் தான் வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வாமா. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஸ்கூல்ல வந்து பெர்மனண்டா க்ளோஸ் பண்ண போறாங்களாமா. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வழின்னு சொல்லி கேட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மெசேஜை பார்த்த உடனே ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லாம சட்டுன்னு எழுந்து போயிடுறாங்க. ஹீரோ பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் நிறைய பெனிஃபிட் இருக்கு, இன்னும் உனக்கு என்ன யோசனை, அதுல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பிஏ அங்க வந்துட்டு, பாஸ் நீங்க யார்கிட்ட இருந்து தனியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்துட்டு எங்கடா அவளை காணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பிஏ சொல்றான், அவங்க போய் 10 நிமிஷம் ஆகுது, நீங்க தான் தனியா இருந்து புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், இருந்தாலும் நான் பேசுறத முழுசா கேட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது கேட்டோன்னு பிஏ சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாஸ் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இருந்தாலும் ஒரு குட் பையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறான். ஹீரோயின் நேரா அவங்க ஸ்கூலுக்கு தான் வராங்க. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரின்சிபலை திட்டிட்டு இருக்காங்க. என்ன இந்த ஸ்கூல்ல நீங்க பெர்மனண்டா க்ளோஸ் பண்ண போறீங்களா? இப்போ நாங்க எங்க குழந்தைக்கு கட்டின ஃபீஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றத ஒரு டைம் லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த பேரண்ட்டுமே, யாருமா நீ பேசுறத நாங்க எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்ற, நான் இந்த ஸ்கூல்ல தான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் வந்து எங்க அம்மா தான். ஸ்கூல்ல எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். நாங்க எங்க ஸ்கூல்ல வந்து பெர்மனண்டா க்ளோஸ் பண்ண போறது கிடையாது. இதனால உங்க குழந்தைகளோட ஸ்டடிஸ் எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகாது, நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸ்மே ஹீரோயின் சொல்றத கேட்டுட்டு, சரி நாங்க நீங்க சொல்றத நம்புறோம். ஸ்கூல் வந்து பெர்மனண்டா க்ளோஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எங்க கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் மேடம் சொல்றாங்க, இல்ல நாங்க ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டோம், நீங்க எங்களை நம்பலாம், இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே சமாதானமாயி வீட்டுக்கு போறாங்க. பிரின்சிபல் மேடம் ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன உங்க அப்பா இந்த ஸ்கூல்ல விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா, இல்ல இன்னும் வந்து எங்க அப்பா அதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னு அவங்களுமே, அப்ப எப்படிமா நீ வந்து இந்த ஸ்கூல் பெர்மனண்டா வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க, உங்க அப்பா முடிவு பண்றதானே எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆண்டி, இந்த ஸ்கூல்ல யாருக்கும் விற்க விட மாட்டேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. பிரின்சிபல் மேடமே, உன்னை நம்பிதாமா இந்த ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இருக்குது, இவங்களுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்பவே சோகமா வரா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவ என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் நேரா கிளம்பி ஹீரோவை பார்க்க தான் அவன் வீட்டுக்கு வரா. ஹீரோயினை பார்த்த உடனே, சரிவா வீட்டுக்குள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறான். ஹீரோ கேக்குறான், என்ன நீ நேத்து எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு அப்படியே போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் நேத்து எனக்கு ஒரு எமர்ஜென்சியா ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு ஹீரோமே, ஓ அப்ப உனக்கு இப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சியான வேலை நடக்கணும், அதுக்காக தான் நீ என்ன பார்க்க இந்த காலையிலே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின், அப்ப நான் உங்களை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு அவனுமே, என்னோட பிளான் நல்லா பெர்ஃபெக்ட்டான பிளான், கண்டிப்பா நீ ஒத்துக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுத்து இதுல சைன் போடு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்ற, இந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டோன்னு அவனுமே என்ன கண்டிஷன் சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நீ என்னோட ஸ்கூல்ல இருக்க லேண்ட நீ வாங்கணும், எங்க அப்பாவுக்கு மணி தேவைப்படுது, அந்த ஸ்கூல்ல இருக்க லேண்ட் வந்து எங்க அப்பாவோடது, அதனால அவங்க அந்த லேண்ட விற்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க, நீங்க தான் எங்க அப்பா கிட்ட இருந்து அந்த லேண்ட வாங்கணும், நீங்க அந்த லேண்ட வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராஃபிட், நான் அங்க ஸ்கூல் வச்சிருக்கேன், நீங்க அங்க படிக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரே கல்ல 2 மாங்காய், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹீரோ, நான் முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ முடியாதுன்னு சொன்ன உடனே ஹீரோயின் அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் போகும்போது ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, நமக்கு இப்ப வந்து கோவம் முக்கியம் கிடையாது, எப்படியாவது நம்ம ஸ்கூலை காப்பாத்தியே ஆகணும், அதனால நம்ம மானமே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா.
ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயின் பக்கம் வர வர ஹீரோ நகர்ந்து போயிட்டே இருக்கான். ஹீரோயின் சோஃபால தள்ளி ஹீரோவை லாக் பண்ண ஹீரோ சொல்றான், போதும் போதும் ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கோ, நான் நீ சொன்ன மாதிரி நான் ஸ்கூல்ல வாங்க ஒத்துக்கிறேன். இதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் வாயிலே சொல்லு, இந்த மாதிரி பக்கத்துல வந்து என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத, அதுக்கப்புறம் உனக்கு தான் ஆபத்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்பாடா எப்படியோ அவன் ஸ்கூல்ல வாங்க ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ சொல்றான், ஹீரோ உன் பக்கத்துல இருக்க அக்ரிமெண்ட் அதை படிச்சு பார்த்துட்டு உனக்கு ஓகேனா சைன் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, என்ன நேத்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வந்து உங்க கூடயே வந்து நான் இங்க இருக்கணும்னு சொல்றீங்க, நான் இப்படி உங்க கூட ஸ்டே பண்ண முடியும், பத்தாவதுக்கு சேலரி கூட கம்மியா தான் கொடுக்கறதா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்ற, நேத்தே நான் உனக்கு ஆஃபர் பண்ண நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதனாலதான் இப்ப நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வந்து என் கூட இந்த வீட்டுல தான் இருந்தாகணும், உனக்கு ஓகேனா சைன் பண்ணு, இல்லாட்டி நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே சிரிச்சுட்டு, சரி நான் இங்க தானே இருக்கணும், நான் இங்கே ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சைன் போட்டு கொடுக்கறா. ஹீரோயின் சைன் போட்டு முடிச்சோன்னு ஹீரோ சொல்றா, இதுக்கப்புறம் நீ என்னோட ஃபியான்சி, அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒன்னா ஒர்க் பண்ண போறோம், அதுக்கு முன்னாடி என்ன பத்தி சில விஷயங்கள்லாம் உன்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, எனக்கு பீப்புள் எல்லாம் என் பக்கத்துல இருக்க சுத்தமா பிடிக்காது, நான் எப்பயுமே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன், எப்பயுமே நீ என்ன சுத்தி ஒரு 20 சென்டிமீட்டர் தள்ளி நிக்கணும், அதுவும் என் பக்கத்துல பீப்புள் இருந்தா, அப்படி இல்லைன்னா நீ என் பக்கத்துல இருக்கணும் கூட அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னா எதுவா இருந்தாலும் நீ டைரக்டா சொல்லணும், சுத்தி வளைச்சு சொல்றதுல எனக்கு சுத்தமா புரியாது, மத்தவங்களோட எக்ஸ்பிரஷனே என்னால புரிஞ்சுக்க முடியாது, உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்டா கேட்கணும், அப்பதான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், நான் பாயிண்ட்ஸ் தருவேன், இப்போ உன்கிட்ட 100 பாயிண்ட் இருக்கு, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்துதான் அந்த ஸ்கூல்ல நான் உனக்கு கொடுப்பேன், ஏதாவது தப்பு பண்ணினா உன்னோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். அப்ப ஹீரோ போறப்ப சொல்றான், அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நீ ரூம்குள்ள வரக்கூடாதுல்ல இருக்காது, ஆனா நீ ரூம்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோயின்மே யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ மேல வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படுறான், அப்பாடா எப்படியோ ஒரு வழியா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ தாத்தாவோட காலை பார்த்தோன்னு சேட் ஆயிடுறான், ஐயோ இவங்க வேற கால் பண்றாங்களே, என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட கதவை தட்டிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே, நான் தான் உன்னை என் ரூம் கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறான். ஹீரோயினுமே, அட லூசு பயலே, என்ன இங்க ஸ்டே பண்ண சொல்லியிருக்கல, நைட்டு எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே, நீ இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது, உனக்கு தேவையான ட்ரெஸ் என்னோட பிஏ அரேஞ்ச் பண்ணி தருவான், நீ வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்திடுறான். ஹீரோயினால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவ ரூமுக்கு வந்துட்டு அந்த பிரின்சிபல் மேடம்க்கு தான் வந்து டெக்ஸ்ட் பண்றா, ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு மெசேஜ் வரும். ஹீரோ வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்லிருப்பானா, நாளைக்கு நீ என்னோட தாத்தாவை மீட் பண்ண வரணும், பிஏ வந்து உனக்கு கைட் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு செம கடுப்பா இருக்கு, ஐயோ கடவுளே என்ன என்னெல்லாம் பண்றதுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தாவை பார்க்க தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான், இவதான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு. பேசிட்டு இருக்கும் போதே தாத்தா வந்து இந்த விஷயம் பிடிக்காத மாதிரி அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. ஹீரோவோட ரிலேட்டிவ்ஸ்மே வந்து ஹீரோயினை பத்தி தான் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நான் போய் தாத்தா கிட்ட பேசிட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், யாரும் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து எழுந்து ஓடினேன், அதுக்கப்புறம் உன்னோட பாயிண்ட்டை நான் கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். ஹீரோயினே எதுவும் பண்ண முடியாம பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா ஹீரோ பார்த்தோன்னே கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன அந்த பொண்ணையா மேரேஜ் பண்ணிக்க போற, இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியல, உங்க அப்பாவோட எக்ஸ் லவரோட பொண்ணு அவளை போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படி அது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், தாத்தா எனக்கு எல்லா விஷயமே நல்லா தெரியும் தாத்தா, ஆனா என்ன பத்தி நியூஸ் வந்து அந்த பொண்ணு கூட தான் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, அந்த பொண்ணை கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன், மத்தபடி எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல, இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு தாத்தாவுமே, சரி கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ண போறியா, அந்த பொண்ணு மேல லவ்ல ஏதோ விழுந்துராத, நான் உனக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கா, அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இவள வேலை முடிஞ்சோன்னு கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு
தாத்தா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சிரிச்சுட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. கீழே ஹீரோவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹீரோயின் காது படையே பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்க ஒண்ணு அந்த அளவுக்கு அழகா இல்ல, இந்த பொண்ணு எப்படிதான் கூ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிளுமே ஹீரோயினை பார்த்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து எழுந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கிளும் பாத்துக்கிறாங்க. அங்கிள் சொல்றாங்க, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியும்ல, உன் அப்போட எக்ஸ் லவரோட பொண்ணு. அம்மாக்கு பொண்ணுக்கு வேற வேலையே கிடையாதா, இந்த கூ ஃபேமிலியோட இருக்கிற ஆளை மயக்கிறதா வேலையா சுத்திட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயமும் தெரியும், நீங்க எங்க அப்பா பத்தி எதுவும் பேச வேண்டாம், அதே மாதிரி ஹீரோயினை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கிள் உடனே நீ எல்லாம் இல்லீகலா பிறந்தவன், நீ எல்லாம் ரைட்ஸ பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், நான் இல்லீகலா பிறந்தாலும் நான் தான் இப்போ இந்த கூ கம்பெனியோட பிரசிடென்ட், அதனால எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அங்கிளால எதுவுமே பேச முடியாம பாத்துட்டு இருக்காங்க. கீழே ஹீரோவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு காதும் கேட்காதுன்னு நினைச்சிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபூ குடும்பத்தை பாத்தியா, ஃபூ குடும்பம் வந்து ஹீரோயினோட குடும்பம், அவங்க இப்ப லோவா போயிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க பொண்ண பெட்ரூம்கெல்லாம் அனுப்பி நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சே இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவ பார்க்க அந்த அளவுக்கு அழகாவும் இல்ல, ஒருவேளை அவ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெட்டரா இருப்பா போல, அதனால ஹீரோ வந்து இவளை செலக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, எனக்கு காது நல்லா கேட்கும், வாய்தான் பேச முடியாது, எனக்கு ஒண்ணு உங்க வீட்டு பையன் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனுக்கு தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆன்டி எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ உனக்கு காது கேக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா, அவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணான், நைட்டும் நான் தான் அவன் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் என்கிட்ட வந்து கெஞ்சினா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் ஹீரோ உள்ள வரா, ஐயோ கடவுளே வேணு என் பேரு இப்படி நாரடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சமயம் ஷாக் ஆயிடுறான். ஹீரோ உடனே வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்றா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்றது எதுவும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நீ உன்னோட பாஸ் பேரே கெடுக்க பாத்திருக்க, எதுக்கடி என்னை பத்தி போய் சொன்ன, உனக்கு நான் 10 பாயிண்ட் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கறா, ஏய் நீ மட்டும் இப்படி தின்னுட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் எடுத்து சர்வ் பண்ணு, நீ அப்படி சர்வ் பண்ணா நான் உனக்கு 2 பாயிண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, 2 பாயிண்ட் எல்லாம் பத்தாது, எனக்கு 5 பாயிண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி நான் உனக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே ஓகேன்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டுறான். ஹீரோயின் உடனே அந்த டேபிள்ல தேடி கண்டுபிடிச்சு ஹீரோக்கு ஃபிஷ் எடுத்து வைக்கிறா. ஹீரோ அதை பார்த்த உடனே என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். அந்த சமயம் அங்கிள் பார்த்துட்டு, பூ உனக்கு ஃபிஷ்னா அலர்ஜி ஆச்சு, நீ எப்ப ஃபிஷ் சாப்பிட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுக்குமே அப்பதான் புரியுது, ஐயோ உனக்கு ஃபிஷ்னா அலர்ஜியான்னு சொல்லிட்டு ஃபிஷ் எடுக்க போறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், அங்கிள் நான் எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடுவேன், அந்த அளவுக்கு இப்ப அலர்ஜி ஆகுறது இல்ல, நான் இப்போ ஃபிஷ் சாப்பிட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். எல்லாருமே ஓ அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நீ உன்னோட பாஸையே நீ கொல்ல பாத்திருக்க, உனக்கு நான் 10 பாயிண்ட் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்குள்ள செம கடுப்பாகுது. இப்போ அங்கிள் சொல்றாங்க, உங்களோட ஃபூ ஃபேமிலி வந்து எங்களோட கூ ஃபேமிலி கூட அவ்வளோக்கு டாக்கிங் டர்ம்ஸ்ல இல்ல, இதனால உங்க மேரேஜ் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு எல்லாமே தெரியும், அது பிசினஸ், இது ரிலேஷன்ஷிப், அந்த பிசினஸ்னால எங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் இப்படி கிளியரா பேசணும்னு அங்கிளால எதுவுமே கேட்க முடியல. ஹீரோவே பாக்குறான், பரவாயில்ல நம்ம சொல்லி கொடுக்காமலே நல்லா கிளவரா தான் பேசுறா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். தாத்தா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு பிரஸ் மீட் வச்சு நடந்தது என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரு, பத்தி தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஸ்டெப் மாம் வந்து உங்க பொண்ணு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரிக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுது, என்னால அதை ஏத்துக்கொள்ளவே முடியல, அவளை கண்டிப்பா நான் ஹீரோவை மேரேஜ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே ஸ்டெப் மாமோட பொண்ணு சொல்றா, ஹீரோயின் கூவை மேரேஜ் பண்ணேனா நம்மளோட ஃபூ குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இத கேட்டோன்னா அவங்க அம்மாவுமே கோவமாயி, இருந்தாலும் எனக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது, அவ கூவை மேரேஜ் பண்ணவே கூடாது, அவ மட்டும் கூவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தான் எல்லா பவருமே கிடைக்கும், நமக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னா ஸ்டெப்மம் பொண்ணுமே, ஓ இப்படி வேற இருக்குதா, அம்மா நான் பேசாம ஹீரோவை செடியூஸ் பண்ணட்டுமா, அவனை என் வேலையில விழ வச்சு என்ன மேரேஜ் பண்ணிக்க வச்சுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெப் மாமே, அது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா பாசிபிள் இல்லாத விஷயம் கிடையாது,
அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப்மா பொண்ணுமே, அம்மா எனக்கு ரிஸ்க் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி உங்க பொண்ணா இருந்துட்டு ஒரு பையனை கூட என்னால சீரியஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப்மாமே, சரி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், ஹீரோ உனக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிரஸ் மீட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க மேக்கப் பண்ண வந்தவங்க எல்லாம் ஹீரோயினை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவ பாக்க எவ்வளவு கேவலமா இருக்கா, இவளுக்கு போய் மிஸ்டர் கு கேக்குதா, இந்த பொண்ணுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மிஸ்டர் கு எப்படி செலக்ட் பண்ணிருப்பாங்க, இவளை பாக்க நல்லா அதுக்கு கேக் மேல ஒரு அழகி பொண்ணு செரி மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, எனக்கு வாய் தான் பேச முடியாது ஆனா எனக்கு காது நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களுமே சாரி மேடம் நாங்க தெரியாம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகு, பிரஸ் மீட்டிங்க்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வெளில வரும்போது ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறா. நீங்க தானே மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே நீங்க யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா, நான் தான் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றா, நான் தான் ஃபுல் ஃபேமிலில இருந்து யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லையே, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்ற, நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்ற, நீங்க என்னோட ஸ்டெப் சிஸ்டரா மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோமே என்ன விஷயம் சொல்லி கேக்குறான். அவ உடனே பக்கத்துல வந்துட்டு மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லி வெளியே வர ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். எதுவா இருந்தாலும் அங்க நின்னுட்டே சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, என்னோட அக்கா நல்லவளே கிடையாது, அவ நிறைய பேத்து கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா, நீங்க பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அவகிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க, நான் உங்களை வார்ன் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோமே சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். என்னோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருக்கா, அம்மா நான் கோவா பார்த்தமா அப்படின்னு சொல்லும் போது உங்க அம்மாவுமே நீ அவங்க கிட்ட ஏதாவது பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ உடனே நான்லாம் எதுவும் பேசலமா, நான் சும்மா பாத்துட்டு மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அவங்க அம்மாவுமே சரி இப்பதான் நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க, இதான் வந்து நம்ம எதிர்பார்த்த ஷோவே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கா. இவங்கதான் என்னோட ஃபியான்சி, அவங்கள இவ்வளவு வருஷமா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நாங்க எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளில சொல்லாம இருந்தோம், ஆனா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, இந்த மாதிரி என்னையும் ஹீரோயினை பத்தி நியூஸ் தப்பா வரும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கிறது ரொம்பவே தப்பு, இதுக்காக என்னால ஆக்ஷன் கூட எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுடைய போனை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க பரபரப்பா போனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட பி உடனே போன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறா. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இப்ப வந்து நியூஸ்க்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பிஏ வந்து ஹீரோ கிட்ட மொபைல காட்டுறான். பாஸ் உங்களோட ஃபியான்சி பத்தி தான் நியூஸ் வந்து தப்பா வந்துட்டு இருக்கு, அவங்க நிறைய பாய் ஃப்ரெண்ட் கூட அஃபேர்ல இருக்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஹீரோவும் ஹீரோயினும் போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க, உங்க ஃபியான்சி உங்களை சீட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சைன் லாங்குவேஜ்ல சொல்றேன், இந்த மாதிரி அது நான் கிடையாது, அந்த போட்டோவை போட்டோஷாப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஹீரோயினோட சைன் லாங்குவேஜ் சுத்தமா புரியல. ஹீரோயின் போன் எடுத்து டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரக்குள்ள ஹீரோ வந்து ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் மம்மும் ஸ்டெப் சிஸ்டரும் பல்ல காட்டிட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே இவங்க பண்ண ஏற்பாடுதான். ஹீரோயின் உள்ள வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, அது நானே கிடையாது, அது ஏதோ போட்டோஷாப் பண்ணிருக்காங்க, நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, சரி நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத, நீங்க உட்காரு, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த போட்டோ வந்து போட்டோஷாப்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். சரி பாஸ் அதெல்லாம் பண்ணிடலாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளில கூப்பிட்டு போறான். பேய சொல்றான், பாஸ் நீங்க இந்த பொண்ணை இன்னசென்ட் ப்ரூவ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமா ஏன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். பேய சொல்றா, பாஸ் இந்த விஷயத்த நீங்க சால்வ் பண்ண வேண்டாம், பேசாம அப்படியே விட்டுருங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை சீட் பண்ண மாதிரி இருக்கும், இதனால உங்க மேல நிறைய சிம்பத்தி கிடைக்கும், இதனால நம்ம பிசினஸ்மே நல்லா க்ரோ ஆகும், உங்களுக்கு பப்ளிக் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ உடனே அப்போ ஹீரோயினோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பேய சொல்றான், பாஸ் அது அவங்களோட விஷயம், நம்ம அதுல தலையிட வேண்டாம், இதுதான் நீங்க ஹீரோயினை பிரேக்கப் பண்றதுக்கு நல்ல டைமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் இதெல்லாம் உள்ள உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. மட்டும் இல்லாம உங்க தாத்தா கிட்டயுமே நீங்க இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில போறா. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு நீ இப்போ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்ல போறேன்,
நானே என்ன பாத்துக்கிறேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ என்ன போக வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எதுக்கோ வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவங்க பிஏ கிட்ட, நான் தான் கேட்டேன்ல டிபார்ட்மெண்ட்ல சீக்கிரம் போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பிஎம்ஏ ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறான். பிரஸ் மீட் எடுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஸ்டெப் மேம் கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணை பத்தி வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்டெப் மம்மே நடிப்பு போட்டுட்டு இருக்காங்க. நான் அவளோட ஸ்டெப் மதர் தான், என் பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு ரொம்ப பெரிய அசிங்கத்தை என் பொண்ணு கொடுத்துருக்கா, அதுக்காக இந்த ஃபுல் ஃபேமிலியே வந்து கூ ஃபேமிலி கிட்ட மன்னிப்பு கேக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு என்னோட ஃபியான்சி பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்குமே இங்க ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ பக்கம் வந்துடுறாங்க. ஹீரோட பி வந்து எல்லாம் காமிக்கிறான், இங்க பாருங்க இந்த போட்டோ வந்து போட்டோஷாப் பண்ணது, ஒரிஜினல் போட்டோ இதுதான், இது எங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்திருக்காங்க, இதான் ஒரிஜினல் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க. ஹீரோ சொல்றான், என்னுடைய ஃபியான்சி தப்பான பொண்ணுன்னு சொல்லி நிரூபிச்சா உங்க எல்லாத்துக்கும் நான் 10 மில்லியன் தரேன், ஆனா பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா நான் உங்க மேல கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸ்டெப் மாமா உங்க பொண்ணு பிளான் சொதப்பிருச்சுன்னு சொல்லி செம கடுப்பில் நின்னுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளில போகும்போது சில பேர் என்ன பேசிட்டு போறாங்கன்னா, நெருப்பு இல்லாம எதுவும் புகையாது, ஏதாவது இருக்கும் போல, அதனாலதான் அந்த பொண்ணை பத்தி நியூஸ் தப்பா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மாமாவோட பொண்ணு உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்லமா இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மம்மி கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெரிய ட்ராப்பா செட் பண்றேன், அதுல இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஆபீஸ் கிளீன் பண்ற ஒருத்தவங்க வந்து ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப்மம்மே அவங்கள பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போறாங்க. ஆனா அவங்க அவங்களோட கையை பிடிச்சு வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப்மம் உடனே அவங்க பொண்ணை காருக்கு போக சொல்றாங்க. ஆனா பொண்ணுமே யாருமா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவங்க அம்மா சொல்றாங்க, நான் தான் சொல்றேன்ல நீ கார்ல போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவளுமே எதுவும் பேசாம அங்கிருந்து போக ஸ்டெப்மம் உடனே அவங்க கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறா. லேன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ரூம்ல ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்த உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஹீரோனோட ப்ராப்ளத்துல நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கையிலே ஹார்ட் விட, ஏய் நீ ஒன்னும் ஓவரா திங்க் பண்ணிக்காத, நீ என்னோட ஃபியான்சியா வரப்போறவ, உன் பேரு கெட்டு போனா அது என் பேரு கெட்டு போன மாதிரி தானே, அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், இன்னைக்கு நீ எனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்ட, அதனால நான் இன்னைக்கு உனக்கு 50 பாயிண்ட் ரெடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். கேட்டோன்னே ஹீரோயின்மே 50 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே ஆமா 50 பாயிண்ட் ரெடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோமே நீ இப்படியே போயிட்டு இருந்தா முட்டை தான் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் மண்டையை ஆட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னோட போன் காணும், நான் போய் என்னோட போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பிஏ வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அவங்க ரொம்பவே கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே அவங்க இவ்வளவு நாள் வந்து பொம்மை மாதிரி தான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கோவம் எல்லாம் வேற வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வெளியில அவங்களோட போனை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டெப்மம் வந்து அந்த லேண்ட் லேடி கிட்ட பேசுறத வந்து இவ பாத்துட்டு இருக்கா. லேடி சொல்ற, நான் மட்டும் இல்லைனா உன்னால அந்த ஃபுல் ஃபேமிலிக்குள்ள போயிருக்கவே முடியாது, நீ எனக்கு நிறைய பண்றன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண, ஆனா நீ எனக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோட ஸ்டெப்மம்மே ஓவரா பேராசப்படாத, நான் நீ கேட்டது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது லேண்ட் உடனே, என்னது நான் பேராசப்படுறேனா, நம்ம 2 யார் பேராசப்படுறா, நீ ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோ, நீ முதல்ல எங்க இருந்து வந்தன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ, நான் மட்டும் இல்லைன்னா ஒன்னால இப்ப மிஸ்ஸஸ் பூவாவே ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஸ்டெப்மம்மே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ மிரட்டுவ அப்படின்னு சொல்லும் போது அந்த லேண்ட் சொல்றா, நான் உன்ன மிரட்டல, நான் உன்கிட்ட ஜஸ்ட் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட பிஏ வந்து ஹீரோயின் கிட்ட, நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பேக நீங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இந்தாங்க உங்களோட பேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை தேடிதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மறுபடியும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கலான்னு பாக்குறப்போ ஸ்டெப்மமும் லேனும் அங்க இருந்து போயிடுறாங்க. பிஏமே என்ன மேடம் நீங்க அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், யார் இங்க இன்சார்ஜரோ அவங்கள நான் மீட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அந்த இன்சார்ஜருமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஸ்டெப்மமும் அந்த லேண்ட் லேடியும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை காமிச்சு இவங்க யாரு, இவங்களோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
அவங்களுமே இவங்க பேரு லானு, இவங்க டெம்பரரியா தான் இங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த லேன் வந்து ஹீரோயின் அம்மாவோட கேர்டேக்கரா தான் வந்து அவங்க வீட்டுல வேலை பார்த்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க தான் மெடிசன் எல்லாம் வந்து சாப்பிட கொடுத்திருக்காங்க. ஹீரோயின் அப்ப அதை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின்மே அவங்களோட நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்க இன்சார்ஜருமே சரி நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கொஞ்ச நேரத்துல பிஏ வந்து நான் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ண மேடம், ஆனா அவங்க வந்து காலை அட்டென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அந்த லேண்ட்லேடி வந்து எங்க அம்மாவோட கேர்டேக்கரா இருந்தாங்க. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அந்த லேடியை ஃபயர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்மம் வந்து எங்க அப்பாவோட வாழ்க்கைக்குள்ளேயே வந்தாங்க. இவங்க ரெண்டுத்துக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன கனெக்ஷனா இருக்கும்? அவங்க ரெண்டு பேரும் பேசினதே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை வச்சு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அவங்களோட அம்மாவோட சாவுக்கும் அவங்களோட ஸ்டெப்மமுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கு. நம்ம அந்த லேண்ட்லேடிய கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கு நான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் அப்ப பிஏ கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு போறேன், நீங்க ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நான் ஒரு 2-3 டேஸ்க்கு ஹீரோ வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் வெளில போனதுக்கு அப்புறம் கரெக்டா ஹீரோவுமே அங்க வரா. ஹீரோ கேக்குறா அவ எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிஏ சொல்றா அவங்க 2-3 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்களாமா, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா ஏன் சடனா என்னாச்சு, எதுக்காக அவங்க வீட்டுக்கு போறா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோமே தெரியும் பாஸ், அவங்க எதையோ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஒர்க் பண்ற ஒரு மெம்பரை பத்தியுமே கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்க வேணா மேடம் கிட்ட போய் என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே நான் இதுல தலையிட விரும்பல, சரி நம்ம ஆபீஸ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. ஸ்டெப் சிஸ்டர் உடனே ஹீரோயினை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அப்பாவுமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா அப்பா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்றாங்க நீ அந்த கூவை மேனேஜ் பண்ணிக்க போறதானே, உனக்கெல்லாம் இதுக்கப்புறம் என்ன அப்பான்னு கூப்பிடறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, நீ இதுக்கப்புறம் என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் சொல்றா அதான் அப்பா சொல்லிட்டாங்கல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போ, இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் அவங்களோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நீ அவங்களுக்கு வெறும் ஸ்டெப் டாட்டர் மட்டும்தான், நான் தான் அவங்க பயாலஜிக்கல் டாட்டர், எனக்கு தான் இங்க எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஸ்டெப் சிஸ்டர் செமையா கோவப்படுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை பத்தி இப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உன்னை விட நான் எல்லா விதத்திலுமே பெட்டர், இந்த வீட்டுல இருக்க தகுதியானவ, இந்த வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா நான் இப்போ கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போனா அதுக்கப்புறம் என்னோட அம்மா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும், நான் இங்க இருந்தாதான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், இவ நம்மள பேசுறதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா எப்பயுமே ஒரு இடத்துல உட்காந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நானுமே எங்க கூட மீன் பிடிக்க இங்க வந்திருக்கேன்ல, நீங்க சொல்லுவீங்கல்ல நீ ரொம்ப கத்திட்டே இருக்க அதனால மீன் எதுவுமே வந்து வலையில மாட்ட மாட்டேங்குது, நீ கொஞ்சம் கத்தாம இருக்கியான்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கல்லப்பா, எனக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கிறத வந்து ஸ்டெப் சிஸ்டர் பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா அப்பா சின்ன வயசுல நீங்களும் நானும் சேர்ந்துதான் ஒன்னா ஃபிஷ் பிடிப்போம், ஆக்சுவலி நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டீங்க, நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா நீங்க என்ன பார்க்க வரவே இல்லை, உங்களுக்கு என்ன பார்க்க வேண்டாம்னா சொல்லிருங்கப்பா நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறா. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோயின் மேல பாசம் இருக்கும் போல அவங்க சொல்றாங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் உடனே அவங்க ஸ்டெப் மாம் கூப்பிட்டு காட்டுறா, பாருங்கம்மா 2 பேரும் இருந்து தனியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஸ்டெப் மாமே எதுக்காக இவ வந்து உங்க அப்பா கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா எனக்கு எப்படி தெரியும், அவ அப்பாவோட அட்டென்ஷன் வாங்க வந்திருப்பா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் சாப்பிடறதுக்காக ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே பாசமா. இத பாக்குற ஸ்டெப் சிஸ்டருமே அப்பா எனக்கும் வைங்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுமே வந்து அவளுக்குமே சர்வ் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றா அப்பா சின்ன வயசுல நடந்தது எனக்கு எதுவுமே அவ்வளவுக்கு ஞாபகம் இல்ல, உங்களை பத்தி என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியலப்பா சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க பரவாயில்லமா அதெல்லாம் விடு, அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்தது, அதை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு
சொல்ல ஹீரோயின் சொல்றா, அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா உங்களை ஏமாத்திட்டாங்க, இருந்தாலுமே அம்மா நம்ம ஃபேமிலி தானப்பா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவங்க உடம்பு சரியில்லாம இருந்த போது அவங்க டைரி எழுதுவாங்க. அவங்க டைரியில சின்ன பிள்ளையா நான் இருக்கும் போது என்னை பத்தி எழுதி வச்சிருப்பாங்கல்ல, நான் அதை பாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே சரிம்மா நீ போய் உங்க அம்மாவோட டைரி எல்லாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் கீழே வேர் ஹவுஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே சரிப்பான்னு சொல்லி சாப்பிடுறா. இதை பார்க்கும்போது ஸ்டெப்மம் உடனே இவ எதுக்கு இப்ப டைரி பத்தி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. பிஏ பிசினஸ் விஷயமா அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பிஏ கிட்ட ஹீரோயின் எப்போ வருவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பிஏ சொல்றான், பாஸ் அவங்க போய் ஹாஃப் டே தான் ஆச்சு, நீங்க என்ன அவங்கள பத்தி ஏதாவது வரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயின் உடனே அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஸ்கூல்ல இருந்து எமர்ஜென்சியா மெசேஜ் வந்திருக்கு, நான் போய் என்னன்னு சொல்லி அதை பாக்குறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அம்மாவோட டைரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஸ்டெப் மம்மி, ஹனி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நானுமே இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஸ்டெப் மம் உடனே வேகமா கீழே அந்த வேர் ஹவுஸ்ல தான் ஹீரோயினோட அம்மாவோட டைரி எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஒரு டைரி எடுத்துட்டாங்க. அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி படிக்கலாம் போறக்குள்ள ஹீரோயின் அங்க லைட் போட்டுறா. ஹீரோயின் ஸ்டெப் மம் பார்த்தோன்னே நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களுமே நீ ஸ்கூலுக்கு போறேன்னு தானே சொன்ன, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், நீங்க தானே எங்க அம்மாவை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்களுமே உன்னோட இமேஜினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு, நான் உங்க அம்மாவோட டைரிய தேடி வந்தா உடனே நான் உங்க அம்மாவை கொன்னதாயிருமா, நான் இங்க வந்தது டைரியில உங்க அம்மா உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல என்ன சண்டை வந்துச்சுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் ஹீரோட ஆபீஸ்ல எல்லாமே பார்த்தேன், நீங்க அந்த லேண்ட் கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த லேண்ட் வேற யாரும் இல்ல எங்க அம்மாவோட கேர்டேக்கர் தான், அவங்க எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க தானே எங்க அம்மாவை கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெப்பம் சொல்றாங்க, இங்க பாரு உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, அப்போ லேண்டா உங்க அம்மாவை பாத்துக்கிட்டா, உங்க அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கதான் லேனா ஒரு டைம் மீட் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் நான் லேனா பார்க்கவே கிடையாது, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நீ பாட்டுக்கு எதுவும் வளரிட்டு இருக்காத, உங்க அம்மா பார்த்து எவ்வளவு மோசமானவங்களா இருந்திருக்காங்க, உங்க அம்மாவும் கண்ணு முன்னாடி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு கூட ஃபீல் பண்ணாம உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, உன்னை பத்தி உங்க அம்மா கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எமோஷனலா டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வார்ன் பண்றாங்க, இங்க பாரு உங்க அம்மா இறந்து போன விஷயத்த நீ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேனா உங்க அம்மாக்கும் ஹீரோவோட அப்பாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி வெளில தெரிய வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பேக் பிடுங்கி, என்ன நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் பழைய ட்ரிக்குமா, இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிட்டேன், நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ இதெல்லாம் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாத, உங்க அப்பா இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, நான் அவங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல, அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காம நான் போறேன், இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸ்டெப்மம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எங்க அம்மா சாவுக்கு இந்த ஸ்டெப்மம் ஒரு காரணமா இருந்திருப்பாங்க, கூடி சீக்கிரத்துல உண்மை என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன், உங்களோட சந்தோஷமான வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டு கார்டன்ல நடந்துட்டு நிலாவை பார்த்துட்டு சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோமே நின்னுட்டு அங்க என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே, என்னமா நீ மட்டும் தனியா நின்னுட்டு நிலாவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்ற, நான் இந்த வழியா ஒரு வேலை விஷயமா வந்தேன், சரி நீங்க தானே இருப்ப, அதனாலதான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே அவங்க பிக்கு கால் பண்ணி, நீ இப்போ என்ன பிக்கப் பண்ண வர வேண்டாம், நீ நாளைக்கு என்ன பிக்கப் பண்ண வந்தா போதும், நான் இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின்மே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை இவனுமே எங்க வீட்டுல தங்க போறானோ, ஐயோ அப்பா கூவை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உடனே, என்ன இங்க நின்னுட்டு இருக்க, உன் வீட்டுக்குள்ள போலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள போயிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினோட ஸ்டெப் மாம் கிட்டையும் அவங்களுடைய அப்பா கிட்டையும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நான் உங்களை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணி பேசியிருக்கணும், கொஞ்சம் பிஸியா இருந்தால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினோட ஸ்டெப் மாமே, பரவாயில்ல நீங்க இன்னைக்கு நைட்டு எங்க வீட்லயே ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் பிடிக்காத ஹீரோயினோட அப்பாவுமே அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க.
ஹீரோவுமே வந்துட்டு அதை பெருசா கண்டுக்கல. மேம் சரி நான் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா இவங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு இங்க ஸ்டே பண்றேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூம்ல ஸ்டே பண்ண போறான் போல. அவன் கேக்குறான் இதான் அவனோட ரூமா, என்ன எதுவுமே இல்லாம ரூம் இப்படி காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற நான் எப்பயுமே வந்து ஸ்கூல்ல தான் ஸ்டே பண்ணுவேன், எப்பயாவது தான் இங்க ஸ்டே பண்ணுவேன், அதனால இங்க அந்த அளவுக்கு ஃபர்னிச்சர் எல்லாம் இருக்காது, என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயின் கேக்குறா சரி உண்மையை சொல்லுங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா இல்ல நீ உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டேன்னு பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே என்ன ரொம்ப அக்கறையா மேல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவன் சொல்றான் ஆமா நீ செத்துக்கிட்டு போயிட்டேனா நான் என்ன பண்றது, உன் கூட போட்ட கான்ட்ராக்ட வச்சுதான் நான் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சரி நான் தான் இப்ப உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, நீங்க போய் கெஸ்ட் ரூம்ல தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான் இல்ல நான் கெஸ்ட் ரூம்ல தான் தூங்க மாட்டேன், நான் இந்த ரூம்ல தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க கெஸ்ட் ரூம்ல போய் தூங்கலான்னு சொல்லி போக ஹீரோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிடுறான். இங்க பாரு நீயும் கெஸ்ட் ரூம்ல போய் தூங்க கூடாது, நீயும் இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றான் நம்ம 2 பேரும் வந்து ஒரே ரூம்ல தூங்கணும்ல கான்ட்ராக்ட்ல போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் ஆமா ஒரே ரூம்ல தூங்கலாம், ஆனா ஒரே பெட்ல தான் தூங்க கூடாது, நான் மேல படுக்கிறேன் நீ கீழே படு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கெல்லாம் செம கடுவா இருக்குது. அவளுமே சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அந்த ரூம்லயே தூங்குறா. ஹீரோ பெட்ல ஜாலியா படுத்துட்டு இருக்கா, ஹீரோயின் கீழே படுத்துட்டு இருக்கா. ஹீரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுடி அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சட்டுன்னு எழுந்து உட்காந்துட்டு பேய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்க ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அவன் உடனே சரி நீ கதை சொன்னது போதும், பேசாம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் படுத்துட்டு இருக்கும் போது அவங்களோட ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் மாமும் பேசினதா அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என் அப்பா கூட ஜாயிண்ட் ஆயிட்டாங்க, இப்போ நான் எங்க அப்பா கிட்ட இருந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ்ல போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயம் வந்து ஹீரோ வந்து ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்பி பாக்குறப்போ பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்த்துட்டு நீங்க எதுக்குடா வந்து படுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் உடனே சும்மா இருந்தவன பேய் கதை சொல்லி பயன்படுத்தி விட்டுட்ட, எனக்கு மேல படுக்க பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஹீரோயினுமே உனக்கு பேய்னா அவ்வளவு பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்திலே வந்துட்டு இருக்கா பயன்படுத்துற மாதிரி. ஹீரோ உடனே போதும் ஸ்டாப் பண்ணு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்கிட்ட இன்னும் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு சொன்னல, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விரட்டி விட்டுறான். ஹீரோயின் சொல்றா சின்ன வயசுல நானுமே பேய்னா ரொம்பவே பயப்படுவேன், ஆனா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பயமே எனக்கு போயிருச்சு. ஏன்னா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேயா மாதிரி என் பக்கத்துல இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு அதை நம்பினேன், அதனால இப்ப எனக்கு பேய பத்தி எந்த பயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற சரி உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா அந்த பயம் போறதுக்கு நான் உன்னை டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டு விடுறா. இது நீ பயப்படுறப்போ நல்லா கத்துப்பான்னா உனக்கு பயமே போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோ போது நீ அந்த சாங்க ஆஃப் பண்றியா, பேசாம நீ பெட்ல போய் படு, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஜாலியா போய் பெட்ல படுத்து தூங்குறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆயிடுது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ ரெடி ஆயிட்டு தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை பாத்துட்டு இருக்கான். எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஹீரோயினை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வெளில போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. ஹீரோயின்மே தூங்கி இருக்க மாட்டாங்க போல. ஹீரோ முன்னாடி சும்மா தூங்குன மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயின்மே யோசிக்கிறான் எதுக்காக அவன் இங்க வந்தான்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் கீழே வந்து டீல் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்க ஸ்கூல் இருக்கிற கிரவுண்டோட பிளேஸ் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா வந்துட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வர ஹீரோயினை பார்த்துட்டு இதுக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு வந்து என்கிட்ட நல்ல விதமா பேசினியா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, அவ முழிச்சிட்டு இருக்கா. அப்பா இதனால இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறான் எங்க அப்பா கிட்ட நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, எங்க அப்பா எதுக்கு இவ்வளவு கோவமா போறாங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் அந்த ஸ்கூல் விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறா ஐயோ இவன் எதுக்கு இப்ப இந்த ஸ்கூலை பத்தி பேசினா, நானே எங்க அப்பா கூட க்ளோஸ் ஆகி எங்க அம்மா எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவன் இந்த டைம் போய் ஷேர் வாங்க வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா வெளியில போய் மீன் பிடிக்க போறாங்க. அந்த சமயம் அவங்க தூண்டல் போறப்போ அவங்களுக்கு இடுப்பு சுளுக்கிறது. அப்போ ஹீரோயின் தான் வந்து பிடிச்சு அவங்கள உட்கார வைக்கிறா.
அவங்க அப்பா சொல்றாங்க, எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது, உன்னுடைய ஸ்டெப் மாம் கூப்பிடு, அவங்க வந்து மசாஜ் பண்ணி விட்டா சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னு ஹீரோயினுமே, பா அவங்க நல்லா பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானப்பா, அவங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினோட அப்பாவுமே, எனக்கு அந்த விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாதுமா, ஆனா அவனெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, அப்பா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கிட்ட நீங்க ஸ்கூல்ல விக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேச வரல. ரொம்ப வருஷமா நான் உங்களை பார்க்காம இருந்தேன், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்குமே உங்க மேல பாசம் இருக்குப்பா, அதனால மட்டும்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். மிஸ்டர் கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்காங்க, அவங்க நல்ல ரேட்டுக்கு தானே கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இப்போ உங்க கம்பெனி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, இப்பவே நீங்க இதை வாங்கிக்கிட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறம் உங்க கம்பெனி ரொம்ப டவுன் ஆனதுக்கு அப்புறம் யாருமே உங்க கம்பெனியை வாங்க வரமாட்டாங்கப்பா, பேசாம ஹீரோ கிட்டே நீங்க இதை வித்துருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினோட அப்பாவுக்குமே இந்த டீல் வந்து சரிப்பட்டு வரும் தான் தோணுது போல. ஹீரோயினோட அப்பாவுமே சரி நம்ம உள்ள போய் பேசிக்கலாம், வெளியில ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின் அப்பா உள்ள வந்துட்டு, சரி நான் என்னோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதி தரேன், ஆனா அது எழுதி தரக்கு முன்னாடி என்கிட்ட 2 கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் என்ன கண்டிஷன் சொல்லுங்க, அதுபடி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, என்னோட கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப் வந்து யாருமே நீங்க வேலை விட்டு தூக்க கூடாது, அவங்க எல்லாம் என்னோட ஃபேமிலி மாதிரி, அவங்க இந்த கம்பெனி ஸ்டார்டிங்ல இருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க இப்பயுமே அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோமே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். செகண்ட் கண்டிஷன், நான் உங்களுக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் எழுதி தரேன் இல்லையா, இதெல்லாம் வந்து கிராண்ட் செரமனி மாதிரி நடக்கணும், இந்த கம்பெனியை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதுக்குமே சரின்னு சொல்றான். ஹீரோயினோட அப்பாவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட வர, உடனே ஸ்டெப் மாமும் அவங்களோட பொண்ணுமே வந்துட்டு, ஹனி நீங்க அதுல சைன் பண்ணாதீங்க, நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனியை இந்த மாதிரி இவங்களுக்கு போய் எழுதி கொடுக்க போறீங்களா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பை போட்டுட்டு இருக்கா. அதை பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே, இது என்னோட கம்பெனி, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டெப் மாமே, இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க, உங்களை ஏமாத்தி இந்த சொத்து வாங்கலான்னு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா உடனே வாய மூடிட்டு உள்ள போறியா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பாவுமே வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துறாங்க. ஹீரோயின்மே மனசுக்குள்ள அவங்க அப்பா தன்னை இப்பதான் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழே வரா. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாம அவ பாட்டுக்கு வேக வேகமா வேலைக்கு போறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ கேட்கறா, என்ன நீ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஹீரோ வந்துட்டு என்ன சாப்பிடாம கூட வேலை பாக்குறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட பேசுறதுக்காகவே சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வரும்போது எதுவுமே கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்துக்கிறான். ஹீரோயினுக்கு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மெசேஜ் வர, ஹீரோயின் அந்த மெசேஜ் பார்த்துட்டு மறுபடியும் வெளில போயிடுறாங்க. ஹீரோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, இவ என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆபீஸ் போய் கூட அவனால வேலை செய்ய முடியல. ஹீரோயின் எங்கதான் போயிட்டு இருப்பாளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தியவே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஆபீஸ்ல அவங்க பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏமே எனக்கு எப்படி போஸ் தெரியும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா, அவ எப்பவுமே வீட்டுக்கு லேட்டா தான் வரா, சீக்கிரமா கிளம்பி போயிடுறா, அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூட டைம் இல்ல, அவ அந்த அளவுக்கு பிஸியா என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிஎம்ஏ சரி பாஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களை பத்தி விசாரிக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவ என்னமா பண்ணிட்டு போட்டும், எனக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோ வீட்டுல உட்காந்து சைன் லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வேக வேகமா கிளம்பி வெளில போயிட்டு இருக்கா நடுராத்திரியில. ஹீரோ பாக்குற இந்த டைமுக்கு இவ எங்க வெளில போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து ஹீரோயினுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோயினுமே வந்து ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி போய் ஒருத்தனை பார்க்க போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிடெக்டிவ் போல அவங்களுடைய ஸ்டெப் மாம் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றதுக்காக கேட்டுட்டு இருந்திருப்பா போல ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்றா, இங்க பாருங்க இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ், எனக்குமே ஒர்க் லோட் நிறைய இருக்கு, என்னால உங்க கேஸ எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க பணமுமே கம்மியா தான் தரீங்க, என்னால உங்க கேஸ எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று ஹீரோ பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு இது எதுவுமே கேட்டிருக்காது. அவன் உடனே அந்த டிடெக்டிவோட போட்டோ எடுத்து அனுப்பிட்டு அவங்களோட பிஏக்கு அனுப்பி வைக்கிறான். இவங்க யாரு என்னங்கிற விஷயத்த எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளேஸா போய் தேடி பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஸ்டெப்மமுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆபீஸ்ல ஹீரோ அவங்க பிஏ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அந்த ஆளை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏமே இன்னும் எது கண்டுபிடிக்க முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவே சீக்கிரமா இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். பிஏ சொல்றான், என்ன பாஸ் மேடமுக்கும் அவங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொன்ன வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் நைட் அந்த டிடெக்டிவ மீட் பண்ணதா ஹோட்டலுக்கு போறா. ஹீரோயின் அப்ப கரெக்டா ஹோட்டலுக்குள்ள போகவும் ஹோட்டலுக்குள்ள இருந்து ஜூவோ வெளில வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு, நீ என்கிட்ட இருந்து 2 தடவை எஸ்கேப் ஆயிட்ட, ஆனா இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது, 3ஆவது தடவை அந்த கடவுளே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கால்குள்ள ஹீரோனை பிடிச்சு தள்ளி விட்டுறான். கிட்ட இந்த டைம் எதுவுமே வேலைக்கு ஆகாது, நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்மே என்ன விடு விடுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஜோகோ போட்டு அடி பொழந்து எடுக்கிறான் ஹீரோ. ஹீரோ வந்து ஜோகோவை பார்த்து சொல்றான், இதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல நீ என் கண்ணிலே பற்றக்கூடாது, அப்படி நீ பட்டேனா உனக்கு எப்பயுமே நான் அடி கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ போய் உள்ள போய் ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ அங்க இருந்து ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போறான். எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஜோகோக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டும் கூட ஹீரோயினை தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை தூக்கி சோஃபால உட்கார வைக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி ஹீரோயின் இடுப்பு பிடிச்சுக்கிறாங்க. அதை பாக்குற ஹீரோமே, என்னாச்சு உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே இடுப்புலதான் அடிபட்டிருக்குமோ நினைச்சிட்டு அவங்க கோட்டை ஓபன் பண்ண போறாங்க. எங்க அடிபட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க வர ஹீரோயின் தயங்குறாங்க. அதை பாக்குற ஹீரோமே, பைத்தியம் என்ன பார்த்து வெக்கப்பட்டு இருக்கியா, நான் ஜஸ்ட் சும்மா செக் பண்ணதான் போறேன், நீ இப்போ ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் கிட்ட அடிபட்ட இடத்த காட்டுவல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ, டூ மச்சா திங்க் பண்ணாத, காட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். சரி, பின்னாடி ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு, மெடிசன் போட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்து கொடுக்கறான். ஹீரோயின் அந்த ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ண ட்ரை பண்றா. பட் ஆனா அவளுக்கு முடியல. பாக்குற ஹீரோமே, சரி நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. ஹீரோ கேக்குறான், அந்த லேட் நைட் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, நம்ம அம்மாவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்லி தெரிஞ்சா அந்த விஷயத்துல ஹீரோவோட அப்பாவுமே இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வரும். இதனால ஹீரோ ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான், நைட் டைம் நீ வெளில போறது ரொம்பவே தப்பு, இந்த மாதிரி லேட் நைட்ல தனியா போய் ஊர் சுத்திட்டு வர, இதெல்லாம் சரியே கிடையாது, நைட்டு வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, சரி அந்த டைமுக்கு நீ எப்படி என்ன வந்து கரெக்டா வந்து காப்பாத்துன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ தடுமாறுறான். ஏன்னா ஹீரோ தான் நைட் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான்ல, அதை சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சரி உனக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் எடுத்து டைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ இருக்கிற சைடு தான் வந்து ஹீரோயினோட ஹேண்ட்பேக்குமே இருக்கும். ஹீரோயின் ஹீரோ மேல சாஞ்சிட்டே வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல இருக்க மொபைலை எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின்மே அப்பதான் நோட் பண்றாங்க, ஐயோ நம்ம ஹீரோ பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா இருக்கோமோ அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே பேன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின்மே பாக்குறாங்க, ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோ முழிச்சும் கூட பாக்கல. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவன் இவ்வளவு வீக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஆயிருது. ஹீரோ வந்து சோஃபாலே படுத்து தூங்கி இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்காக ஏதோ சைனீஸ் மெடிசன் எல்லாம் சமைச்சிட்டு இருக்கா. ரொம்ப வீக்கா இருக்கான், அவனுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா அவன் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்காக குக் பண்ணிட்டு இருக்காங்க மெடிசன். ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்து சாப்பிடுறதுக்கும் நிறைய ஃபுட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்க அழகை பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கே தெரியாம ரசிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க சமைச்ச அந்த மெடிசன் சூப்பை வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. இது குடிச்சு பாருங்க, இது நல்லா இருக்கும், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோமே அந்த சூப்பை குடிச்சு பாக்குறான். அந்த சூப்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கு போல. அந்த சமயம் ஹீரோக்கு வந்து பிஏ கிட்ட இருந்து கால் வருது. பாஸ், ஹீரோயின் நைட்டே எப்போ ஒரு ஆள் பார்க்க போவாங்கல்ல, அவங்க யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஸ்டெப் மதரை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டிடெக்டிவ் வந்து ஹீரோயின் அவங்களோட கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்ட ஃபீஸ வந்து ஹீரோயினால பே பண்ண முடியல, அதனால அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேக்குற ஹீரோமே அந்த டிடெக்டிவ் இந்த கேஸ்
எடுத்துக்க சொல்லு, அதுக்கான மணியை நான் பே பண்ணிடுறேன், ஆனா இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. பிஎம்ஏ ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. அந்த டிடெக்டிவ் தான் வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க, உங்க கேஸை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோ வந்து ஹீரோட அப்பாவோட செர்மனிக்கு போறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்துட்டு என்ன நீயுமே அந்த செர்மனிக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோயின்மே ஆமா அது கிராண்டா நடக்கும்ல, எங்க அப்பா என்னையுமே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ கையில இருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது யாரோட ட்ரெஸ், எதுக்கு இது எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கா, ஹீரோயின் சொல்றா அங்க பார்ட்டிக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ரெண்டு பேருமே கிளம்பி அந்த பார்ட்டிக்கு தான் போறாங்க. அந்த பார்ட்டில ஹீரோயினோட ஸ்டெப் மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க பரவாயில்ல, ஹீரோயின் உன்னோட சொந்த பொண்ணு இல்லாட்டி இருந்தாலும் கூட ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஸ்டெப் மதரை பத்தி பெருமையா பேச, அதுக்கு இந்த ஸ்டெப் மதர் சொல்றா அவளையுமே என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன், அவளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், ஆனா அவ தான் என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா அந்த பொண்ணு தான் உங்களை மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்ட்டில அவங்க அப்பாவை பார்த்துட்டு தீபா நான் போய் என்னோட ஸ்டெப் மாம் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போறா. அங்க ஸ்டெப் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோயினை பார்த்துட்டு என்னம்மா நீ இப்படி பண்ற, உங்க அம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தது உன்னோட ஸ்டெப் மாம் தான், ஆனா நீ அவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறியே, நீ அப்படி எல்லாம் இருக்கலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின்மே இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாம் கிட்ட ட்ரிங்க் கொடுக்கறா. ரெண்டு பேருமே டோஸ் பண்ணிட்டு குடிக்கலான்னு போறப்போ ஹீரோயின் வந்து வேணும்ட்டே வந்து அவங்க கையில வச்சிருக்க வைனை வந்து அவங்க ஸ்டெப் மாம் மேல ஊத்தி விட்டுறாங்க. என்னோடவே ஐயோ சாரி என்ன மன்னிச்சிருங்க, இந்த பார்ட்டிக்கு நான் ட்ரெஸ் போடுறதுக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கா, இந்தாங்க இந்த ட்ரெஸ் நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறா. எப்பவுமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க. தம் ரூமுக்குள்ள போய் அந்த ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா பார்ல ட்ரிங்க் ஊத்தி தருவாங்க இல்லையா, அவங்க போற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. அதை பார்த்தோன்னே ஸ்டெப் மாம் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் உள்ள வரா. ஹீரோயின் சொல்றா என்ன இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறீங்க, ட்ரெஸ்ஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள வந்துட்டு இருக்கா. மாமே இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா சும்மா நடிக்காதீங்க, நீங்க பெரிய நல்ல குடும்பத்துல இருந்து வந்த மாதிரி, எனக்கு உங்களோட ஜாதகம் மொத்தமே நல்லாவே தெரியும், நீங்க பார்ல ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருந்த வேலையை தானே பாத்துட்டு இருந்திருக்கீங்க, உங்க பொண்ணு கூட வேற யாருக்கும் பிறந்தது இல்ல, எங்க அப்பாவுக்கு பிறந்ததுதான், எங்க அம்மா உயிரோடு இருக்கும் போதே நீங்களும் எங்க அப்பாவும் அஃபேர்ல இருந்திருக்கீங்க, எங்க அப்பாவுக்கு பிறந்ததுதான் உங்க பொண்ணு, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, சில மொத்த பழியும் தூக்கி எங்க அம்மா மேல போட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரத்னம் சொல்றாங்க உன் அப்பாவுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் என்ன பத்தி, பார்ல ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துட்டு இருக்க வேலையை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சோ நீ இதை வச்சு என்ன மிரட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா ஆமா எங்க அப்பாக்கு வந்து நீங்க பார்ல ஒர்க் பண்ணது வேணா தெரியும், ஆனா நீங்க தான் எங்க அம்மாவை கொன்னங்கிற விஷயம் இன்னும் தெரியாதுல்ல, வாங்க வந்து சொல்லுங்க நீங்க தானே எங்க அம்மாவை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாமா புடிச்சு இழுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் உள்ள மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெளியில ஹீரோயினோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து நான் கோ கம்பெனிக்கு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயி கிட்ட எல்லாம் சொல்றாங்க நீங்க இந்த ஆபீஸை விட்டு எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்ல, இங்க யாருமே உங்களை ஃபயர் பண்ண மாட்டாங்க, நீங்க எங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரிப்போர்ட்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது முன்னாடி இருக்க டிவி ஸ்கிரீன் தன்னால ஆன் ஆகுது. அங்க ஹீரோயின் ஸ்டெப் மாமும் மாத்தி மாத்தி குடும்பப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெப் மாம் சொல்றாங்க உன் அம்மா ஒரு முட்டாள், அவங்களுக்கு உன் அப்பாவை வளைச்சு போட தெரியல, அதனாலதான் உன் அப்பா என் கூட வந்து அஃபேர் வச்சுக்கிட்டாங்க, உன் அப்பா தான் வந்து என்கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சினாங்க நீ என் ஒய்ஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்மா பெரிய உத்தமியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு ஹீரோனோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை கொன்ன அன்னைக்கு உன்னையுமே கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெளியில ஹீரோனோட அப்பா வந்து குடும்ப மானமே போயிட்டு இருக்கு, அந்த ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ரிமோட்டுமே கிடைக்காத பட்சத்துல அந்த டிவியோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் அடிச்சு பிடிச்சு அந்த ரூம்குள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப் மாமாவோட ஹீரோயினோட அப்பாவை பார்த்து நடிப்பு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹனி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ட்ரெஸ்ல கொஞ்சம் ட்ரிங்க் ஒட்டிருச்சு அதனாலதான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க நீங்க இங்க உள்ள சண்டை போட்டுட்டு இருந்ததெல்லாம் வெளியில ப்ராட்காஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை
கேட்டோன்னே ஸ்டெப் மாமுக்கு செமையா கோவம் வந்துருச்சு. ஹீரோயினை அறையலான்னு போறாங்க. இது எல்லாமே உன்னோட செட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே ஸ்டெப் மாமோட கையை தட்டி விட்டுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆளை பார்த்து கை நீட்டுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். மாமா உடனே ஹனி நீங்க பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே வந்து உங்க பொண்ணு ஃப்ரேம் பண்ணதா, இது எதுவுமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவோட மனசுமே மாற ஆரம்பிக்குது. ஹீரோயின் அப்பா கேக்குறாங்க அவ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா எல்லாமே நான் செட் பண்ணது உண்மைதான், ஆனா அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மைதான், அவங்கதான் அம்மா சாவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு உண்மையா தான் இருந்திருக்கேன், நான் சொல்றதை நம்புங்க, நான் உங்க ஒய்ஃபை கொலை பண்ணவே இல்ல, நம்ம ஃபேமிலியை அழிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி நடிப்பு போட என்னோட அப்பாவுமே ஹீரோயினை பார்த்துட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்டமா, இது எல்லாத்தையுமே வந்து நீ என்கிட்ட பிரைவேட்டா வந்து சொல்லிருக்க வேண்டியதானே, நீ என்ன பண்ணிருக்க, எல்லாத்தையுமே எல்லாத்துக்கு முன்னாடி போடு உடைச்சிட்டு நம்ம குடும்பத்தோட மானத்தையும் நீ வாங்கிட்ட, என்ன ரொம்பவே எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே எனக்கு நல்லாவே தெரியும்பா உங்க குடும்ப மானம் போயிடுச்சு, நீங்க ரொம்பவே ஃபீல் பண்றீங்க, ஆனா அம்மா எந்த தப்புமே பண்ணாம இறந்து போனதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான் உங்களோட செகண்ட் வைஃப் வந்து நல்லவங்களே கிடையாது, உங்களோட கம்பெனி இப்ப திவால் ஆனதுக்கு காரணமே அவங்கதான், உங்களுடைய ஷேர்ஸ் வச்சு ஃபாரின்ல நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க நிறைய சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அதனாலதான் நீங்க இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டெப் மாமே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஹனி இது எல்லாமே நான் நம்ம பொண்ணுக்காக தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை வந்து ஹீரோயினோட அப்பாவால ஏத்துக்கொள்ளவே முடியல. ஆமா அவன் நம்மளோட சொந்த பொண்ணுதான், அவளுக்கும் நான் எல்லாமே செய்வேன்ல, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து உள்ள வந்துட்டு அம்மா என்னம்மா உங்களை எல்லாரும் வெளில தப்பா பேசிட்டு இருக்காங்க, நீங்க பால்ல சரக்குத்தி கொடுத்துட்டு இருக்க வேலையா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுக்கு செம டென்ஷன் ஆகுது. ஐயோ நம்ம குடும்ப மானமே போச்சு, நான் போய் அவங்களை எப்படியா சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. ஹீரோ ஹீரோயினும் வெளில போலான்னு சொல்லி போறப்போ இப்ப வந்து ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவுமே வந்து தடுக்க ஹீரோ வந்து ஹீரோயினோட ஸ்டெப்பம் வந்து சோஃபால தள்ளி விட்டுறான். இத பாக்குற ஸ்டெப்சிஸ்டருக்குமே வந்து ஹீரோயினை பார்க்க செம கடுப்பாகுது. உடனே கத்தி எடுத்துட்டு ஹீரோயினை குத்தலான்னு வரா. அது பாத்தீங்கன்னா ஹீரோட கையிலே பட்டுருச்சு. லைட்டா பிளட் வரவும் ஆரம்பிக்குது. அத பார்த்தோன்னே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ மயக்கத்துல இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து பிஏ கிட்ட கேக்குறாங்க எதுக்கு ஹீரோ அடிக்கடி இப்படி மயக்கம் போட்டு விழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பிஏ சொல்றான் அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோ பிளட்டை பார்த்து பயப்படுவாங்க, நெருப்பு, கூர்மையான ஆப்ஜெக்ட், பார்க்கப்படாத என்விரான்மெண்ட், யாராவது ரொம்பவே க்ளோஸா பக்கத்துல வந்தா கூட பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயின் அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹோட்டல்ல ஹீரோ கூட ஒன்னா இருக்கும் போது ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பாக்குறா. அப்ப ஹீரோவும் சொல்லியிருப்பான் என் பக்கத்துல யாரும் வரது எனக்கு சுத்தமா பிடிக்காது, எப்பயுமே பீப்புள் கிட்ட இருந்து தள்ளிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. பிளாஷ்பேக்ல ஒரு சீனை கட்டுறாங்க. சின்ன பையனா இருக்கும் போது அவன் வீட்டுக்கு வரான். அப்போ நிறைய பேர் வந்து கடன்காரங்க போல யாரையோ வந்து கடனை திருப்பி தர சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் யாரோ மாடியில இருந்து பொத்துன்னு விழுந்து சூசைட் பண்ணிருக்காங்க. ஹீரோமே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அங்க கீழே போய் ஓடி போய் பாக்குறான். இப்போ அதுதான் ஹீரோக்கு கனவா வருது. ஹீரோக்கு யாரு என்னன்னு சொல்லி தெரியல. ஹீரோ அந்த சூசைட் பண்ணதா வந்து கனவுல வந்துட்டு இருக்கு. ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். பக்கத்துல ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே ஹீரோயினை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ண மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா பிஏ வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள வர ரெண்டு பேருமே ஒருத்தர் விலகி போயிடுறாங்க. பிஏமே சாரி பாஸ் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிஏ சொல்றா ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே வந்து ஹீரோ கிட்ட எங்க அப்பா கிட்ட நான் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன், நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே ஓகே நீயே போய் பேசிக்கொண்டு சொல்லிடுறான். ஹீரோயினே அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக போறா. அவங்க அப்பா சொல்றாங்க அவனோட ஸ்டெப் சிஸ்டர் மேல ஹீரோ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அவனை கொலை முயற்சி பண்ணதா அப்படி சொல்லிட்டு அவ சின்ன பொண்ணு, அவன் மேல இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாழ்க்கையே வந்து பாலாயிரும், பேசாம கேஸ வாபஸ் வாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா உங்களுக்கு எங்க அம்மா மேல கொஞ்சம் கூட கேரே இல்லையா, உங்களோட செகண்ட் வைஃப் தான் வந்து எங்க அம்மாவை கொண்டிருக்கா, ஆனா நீங்க அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க,
உங்க பொண்ணு மட்டும் பெயில் எடுக்கிறதுல குறியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்பா சொல்றாங்க பாஸ்ட பத்தி பேசுறதுக்கு இப்ப டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் அவளை பெயில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு ஒண்ணு நான் மட்டும் பதறி போய் பாக்குறீங்க, என்னையும் எங்க அம்மாவே நீங்க கண்டுக்கவே இல்லையே, உங்களுக்கு எங்க அம்மா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பாவுமே என்ன எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ என்ன ரொம்ப நல்லவளா, அவ ஹீரோவோட அப்பா கூட அஃபேர்ல இருந்தான்னு நினைக்கிறேன், அவளும் ஹீரோவோட அப்பா ஒன்னா இருக்க மாதிரி எனக்கு போட்டோ வந்துருச்சு, அதை பார்த்தவதான் நான் அதை நம்பிட்டு அவனோட ஸ்டெப் மம் கூட அஃபேர்ல இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா எங்க அம்மா நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன். இப்போ உங்களோட பொண்ணை நான் பெயில் எடுக்கிறதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு, அதை நீங்க கேட்டீங்கன்னா ஹீரோ கிட்ட பெயில் லெட்டர்ல சைன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட அப்பாவுமே என்ன கண்டிஷன் சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க உங்க செகண்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணணும். இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அவ 20 வருஷமா என் கூட வாழ்ந்தவ, அவளை எப்படி நான் டைவர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீங்க அவங்கள டைவர்ஸ் பண்ணலனா உங்களோட 2வது பொண்ணு ஜெயிலே தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பாவுமே சொல்றாங்க அவ உன்னோட ஸ்டெப் சிஸ்டர், அவளை ஜெயில இருக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, அவ உங்களோட பொண்ணு அவ்வளவுதான், நான் அவளை தங்கச்சியால ஏத்துக்கவே இல்ல, நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுமே செகண்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றா உங்க சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் மட்டும்தான், உங்களோட சொத்தை வந்து நீங்க உங்க செகண்ட் பொண்ணுக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கவே கூடாது, இதுக்கெல்லாம் நீங்க ஓகேன்னு சொன்னா நான் ஹீரோ கிட்ட சைன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து நேரா அவங்களோட செகண்ட் ஒய்ஃபை தான் பார்க்க வராங்க. ஹீரோயின் வந்து நம்ம பொண்ணை வந்து பெயில் எடுக்கணும்னா 2 கண்டிஷன் போட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுமாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஸ்டெப் மாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹனி நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம பொண்ணு வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெப் மாமே வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நீ என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டல, இது எல்லாத்துக்குமே திருப்பி நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே இவங்க வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சைன் வாங்கிடுறா அந்த பெயில் லெட்டர்ல. ஹீரோயின்மே நீங்க பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றா நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் உடனே சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அப்ப நான் என்ன கேட்டாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஷாக்கா ஹீரோவை பார்த்துட்டு இருக்க சொல்றேன் பயப்படாத, நான் சும்மா உன்னை டீஸ் பண்ணேன், எனக்கு நீ சைன் லாங்குவேஜ் கத்து தர முடியுமா, இப்பதான் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுமே கத்து தரேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்து வீட்டுல உட்காந்து சைன் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சரி நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ பாக்குறா ஹீரோயின் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே சரி இருங்க நான் போன்ல டைப் பண்றேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ சொல்றா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ சைன் லாங்குவேஜ்லயே சொல்லு புரிஞ்சுக்கிறேன்னு பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுமே சைன் லாங்குவேஜ்ல சொல்றா. ஹீரோ அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயினுமே சூப்பர் நீங்க நல்லாவே தேறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. சரி நீ பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. ஸ்டெப்பம் உடனே ஹீரோயினை பார்த்த உடனே விழுந்து விழுந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு உனக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட இந்த லேடி எதுக்காக இன்னும் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க எங்களுக்கு இப்பதான் நம்ம டைவர்ஸ் ஆயிருக்கு, அவளுக்கு இந்த வீட்டை விட்டா வேற எங்கேயுமே போக தெரியாது, கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல இருந்துட்டு போட்டுமே இன்னொரு டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா இவங்க இந்த வீட்டை விட்டு வெளில போனாதான் உங்க பொண்ணு ஜெயில இருந்து வெளில வருவா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப்மாம் உடனே கதற ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த வீட்டை விட்டா போக்கடன்னு எதுவுமே இல்ல, இந்த வயசுல நான் போய் பார்ல வேலை பார்க்க முடியுமா, உங்களோட குடும்ப மானமே போயிடாது, உங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, உங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நான் இங்கே இருந்துடுறேன், தயவு செஞ்சு என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுமே ப்ளீஸ் அவளுக்கு இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ போலான்னு போக உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நீயுமே என்னோட பொண்ணு மாதிரிதான், உங்க அம்மா இப்ப உயிரோட இருந்தா கூட உன்னை இந்த அளவுக்கு நல்லா பாத்துருக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடு, உன் அம்மா இறக்கம் இல்லாதவங்க ஆனா நான் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவங்க கையை தட்டி விட்டுறா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுவீங்க, எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஸ்டெப்பம் உடனே ஏன் உங்க அம்மா பத்தி நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமா எங்க அம்மா பத்தி நீங்க பேசக்கூடாது, எங்க அம்மாவை கொண்டவங்களே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேட்டோன்னு ஹீரோயினோட அப்பாவுக்கு செமையா கோவம் வந்துருது. ஓ அம்மா வந்து குற்ற உணர்ச்சியில மாடியில இருந்து குதிச்சு
தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதுக்கும் உன்னோட ஸ்டெப் மாமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எதுக்கு நீ அவளை இப்படியே சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நீங்க வந்தது எதுக்கு, அந்த பெயில் லெட்டர் கொடுக்கறதுக்கு தானே, அதை கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ பிஏ வந்து அந்த லேண்ட்லேடிய கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த லேண்ட்லேடி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, ஒருத்தங்க எனக்கு மணி கொடுத்து உங்க வைஃபுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் எல்லாம் மாத்தி வைக்க சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட்மே அப்போ நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருந்தாங்க. நானுமே பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க வைஃபுக்கு மெடிசன் எல்லாம் மாத்தி வச்சுட்டேன். அந்த மெடிசனை மாத்தி வச்ச உடனே உங்க வைஃப் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே யாரும் உங்களுக்கு மணி கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது லேண்ட் சொல்றா, உங்களோட செகண்ட் வைஃப் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறா. இது கேட்டோன்னே ஸ்டெப் மாமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ பொய் சொல்றா, அவ சொல்றதை எதுவுமே நம்பாதீங்க, எனக்கு இவளை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லேண்ட் உடனே இவங்க பணம் கொடுத்ததுக்கான செக் எல்லாம் இருக்கும் போல அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. ஸ்டெப் மாமா உடனே அதை பார்த்தோன்னா பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஃபேக், இது எதுவுமே நம்பாதீங்க, பொண்ணு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா நீங்க இவ சொல்றது எதுவுமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட அப்பாவே வந்து அவங்க ஸ்டெப் மாமா தான் நம்புற மாதிரி தெரியுது. அப்போ லேண்ட் வந்து இன்னொரு விஷயத்துமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க வைஃபுக்கு நைட் கால் வரும், டிப்ரெஷன்ல இருக்க அவங்க கிட்ட யாரோ நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. இருக்க ஒருத்தங்க கிட்ட நீ செத்து போயிருன்னு சொன்னா அவங்க சூசைட் தான் பண்ணிக்குவாங்க, தூண்டி விட்டது உங்க செகண்ட் வைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த மொபைல் நம்பர் கூட நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டிஜிட் ஒரு 4 டிஜிட் சொல்றாங்க. அந்த ஸ்டெப் மாமோட நம்பர் தான். இப்ப இந்த ஹீரோயினோட அப்பாவுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கதான் இதெல்லாம் பண்ணேன், கால் பண்ணி செத்து போயிருந்தா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அவங்க சாவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவோட பிஏ சொல்றான், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, டிப்ரெஷன்ல இருக்க ஒருத்தங்க கிட்ட செத்து போயிருன்னு சொன்னா அவங்க சூசைட் தான் பண்ணுவாங்க, நீங்க வேணுட்டே தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தெப்பமாடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஹனி ப்ளீஸ் ஹனி நீங்க கைவிட்டுறாதீங்க, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணேன் அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோடப்பா கையை தட்டி விட்டுறாங்க. உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்டெப் மாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கார்ல பேய் கூட வந்துட்டு இருக்காங்க. பேய் சொல்றாங்க, ஸ்டெப் மாமுக்கு இன்னுமே நிறைய பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே சோகமா காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி ரொம்பவே சோகமா நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோயின் நேரா போயிட்டு சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. பேய் இந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டான் போல. ஹீரோயின் வேக வேகமா ஓடி வரா ஹீரோயினை பாக்குறதுக்கு. ஹீரோயினை பார்த்த உடனே நீ அங்க நிக்கிறது சேஃப் கிடையாது, நீங்க வந்துரு, பைத்தியக்காரத்தனமா எந்த முடிவு எடுத்துறாத, உனக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவங்க அம்மா இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை பின்னாடி ஹக் பண்ணிட்டு என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், நான் தான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்ப அம்மான்னு சொல்லி கத்துறா. ஹீரோ அப்ப பொறுமையா வந்து ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே தூக்குறான். ஹீரோயின்மே சமாதானமாயி ஹீரோ கூட போயிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோ வாயை பிளந்துட்டே ஆணி தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நைட்டு நிறைய குடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோ போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோ வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் கான்சியஸ் வருது. ஹீரோயின் பாக்குறாங்க, எதுக்குடா இப்படி வாயை பிளந்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை தட்டி எழுப்புறா. ஹீரோ உடனே ஒரு வழியா நீ எழுந்திருச்சிட்டியா தாயே, நேத்து நைட்டு நீ குடிச்சிட்டு ரொம்பவே அலப்பற பண்ணிட்ட, நைட்டு ஃபுல்லா பேசி என்ன சாவடிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே என்ன நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் அவளுமே ரியலைஸ் பண்றா, ஆமா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோமே ஆமாடி நீ பேச ஆரம்பிச்சிட்ட, நீ பேசினாலும் பேசினா நைட்டு ஃபுல்லா என்ன பேசியே சாவடிச்சிட்ட, அந்த அளவுக்கு நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் அவங்க பேசணும்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ண போறா. ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை பொத்துன்னு தள்ளி விட்டுட்டு தள்ளி இருந்து பேசு, என்ன வந்து ஹக் பண்ணாத அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் பெட்ல ஜங்கு பொங்குன்னு குதிக்க ஆரம்பிக்கிறா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே அம்மா தாய் நீ குதிச்சது போதும், கொஞ்சம் நான் சொல்றது என்னன்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயினுமே என்னன்னு சொல்லி கேட்க, எனக்கு பேசி பழகணும்ல, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருப்பான். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கு பர்த்டே போல. ஹீரோ அவங்க தாத்தாக்கு விஷ் பண்றான்.
ஹீரோயின்மே வந்து தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண பக்கத்துல இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. தாத்தாமே ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக்கா என்னமா நீ பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லி தலையாட்டுறா. தாத்தாவுமே சரி இங்க இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிட்டு இருமா, நான் வந்து என் பேரன் கிட்ட தனியா பேசிட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. தாத்தா ஹீரோ கிட்ட அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இவ்வளவு சீக்கிரமா கழட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்றதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. ஹீரோ சொல்றான் தாத்தா நான் இப்ப பிரேக்கப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அத்தை சொல்றாங்க இல்ல நீ இப்ப பிரேக்கப் பண்ற, நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆகும், நீ அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, இது எதுவுமே மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. தாத்தாவோட பர்த்டே பார்ட்டில கேக் கட் பண்றாங்க. தாத்தா வந்து நீயுமே ஒரு பீஸ் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இல்ல தாத்தா எனக்கு இந்த கிரீம் எல்லாம் அலர்ஜி, இது சாப்பிட்டா எனக்கு உடனடியா ரேஷஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாத்தா இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறாங்க. பக்கத்துல ஹீரோட அங்கிளுமே இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. தாத்தா உடனே ஹீரோயின் கிட்ட உனக்கு அலர்ஜி அந்த நீ எதுவும் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மேல போய் அவங்க பிஏ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிஏ சொல்றாங்க ஹீரோயினுக்கு கிரீம்னா அலர்ஜியாமா, அதே மாதிரி தானே உங்க பையனுக்குமே கிரீம்னா அலர்ஜி, அதனால ஹீரோயின் உங்க பேத்தியா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தாவே எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தாத்தா இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம சீக்கிரட்டா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோட அங்கிள் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா நம்மளுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிருச்சு, இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போறதுக்கான டைம் வந்துருச்சு, நான் உங்களை விட்டு போயிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவே சரி போயிரு, நம்ம அக்ரிமெண்ட்டை நாளைக்கு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்றா. ஆனா அவ மனசுக்குள்ள ஹீரோ கூட இருக்கணும் தான் ஆசைப்படுறா. ஹீரோக்குமே வந்து ஹீரோயின் கூட இருக்கணும் தான் ஆசை. ஆனா தாத்தா வந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் வந்து ஹீரோயின் போகட்டுமான்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோமே ஓகேன்னு சொல்லியிருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு 2 பேர்னாலே தூங்க முடியல. 2 பேருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன நான் போறேன்னு சொன்னா அவன் போன்னு சொல்லிடுறான், என்ன இருன்னு சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ உடனே ஏன் என் கூட இருக்க அவளுக்கு பிடிக்கலையா, அவ எதுக்கு என்ன விட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்டா, அவளுக்கு என் கூட இருக்க பிடிக்கலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள ரொம்பவே சுகமா ஃபீல் பண்ணாலும் வெளில நல்லா கெத்த ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்த உடனே பிரேக்கப் அக்ரிமெண்ட் இருக்கு, இதுல சைன் போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறப்போ ஹீரோயினை யாரோ சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணிட்டு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க போல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு யார் இந்த மாதிரி என்ன சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான் வேற யாரு என்னோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ளேயே இப்போ நான் இந்த ஃபேமிலி விட்டு போனா ஹீரோட அங்கிளால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், நம்ம இங்கே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம இப்ப பிரேக்கப் பண்ணிக்க வேண்டாம், உங்க தாத்தா வேற அவங்க பாத்திருக்க பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்கல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ற மாதிரி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே இந்த சைடு திரும்பி ரொம்பவே சந்தோஷமா பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டை விட்டு போகலன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட சரி நீ சொல்றது சரிதான், நம்ம இன்னும் கொஞ்ச நாள் லவர்ஸாவே நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தா வீட்டுல உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுடைய பிஏ வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் ரிசல்ட் வந்துருச்சு, நீங்க வேகமா பாருங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. தாத்தாமே ரொம்ப வேகமா அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் தான் வந்து தாத்தாவோட ஒரிஜினல் பேத்தி போல. அதை பார்த்தோன்னே தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தாத்தா பிஏ கிட்ட நான் என்னோட பேத்திய பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க. தாத்தா ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ இந்த தாத்தா இப்ப என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா கேக்குறாங்க எப்போ நீங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண போறீங்க, உங்க 2 பேத்துக்கும் பிரேக்கப் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே தாத்தா எங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, எனக்கு ஹீரோயின் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோயினுக்குமே என் கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க பாத்துக்க பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல தாத்தா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, நீங்க நம்ம பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு தானே நீங்க அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க தாத்தா, நம்ம பிசினஸ் வந்து நானே இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், ப்ளீஸ் தாத்தா என்ன நம்பி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நம்ம கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம் தாத்தா அப்படின்னு சொல்றான். தாத்தா உடனே கோமாயி ஓ இவளுக்காக என்னோட பிசினஸே விட்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோமே ஆமா தாத்தா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்களுமே சரி நீங்க என்னமோ பண்ணுங்க,
உங்க ரெண்டுத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா நான் உங்க ரெண்டுத்தையும் பிரிக்க போறது கிடையாது. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நீ பிசினஸ் நல்லா கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் போறாங்க. தாத்தா போகும்போது ரொம்பவே சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அவங்க பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தாத்தா தான் ஹீரோயினோட ஒரிஜினல் பேத்தின்னா ஹீரோவும் ஹீரோயினும் அண்ணன் தங்கச்சி மாதிரிதான் வரும். ஆனா ஹீரோ தாத்தாவோட ஒரிஜினல் பேரும் கிடையாது. அதுதான் செம ட்விஸ்டே இருக்கு. அது வரப்போற சீன்ல சொல்லுவாங்க. ஹீரோயின் தனியா ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு வேலை நம்ம பிடிச்சிருக்குமோ, அவங்க தாத்தா கிட்ட பேசும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணி ஓவரா பேசிட்டு இருந்தா நம்ம கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்கிட்ட தானே சொல்லணும், பைத்தியக்காரன் இன்னுமே சொல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கையில ஒரு DNA ரிப்போர்ட் இருக்கு. இனிமே ஹீரோயின் யாரோட பொண்ணு தெரிஞ்சிருக்காக DNA ரிப்போர்ட் எடுத்திருப்பான் போல. ஹீரோ அதை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து தாத்தா ஹீரோ கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு பாத்துருக்க பொண்ணு வீட்டுல நான் அந்த சம்மந்தத்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ சட்டை போட்டுன்னு ஹீரோயினை மேரேஜ் பண்ணு, அப்பதான் அவங்க நான் சொல்றத நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன தாத்தா இவ்வளவு சீக்கிரமாவே மேரேஜ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தாவுமே ஆமா நீ அடுத்த மாசத்துக்குள்ள அவளை மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ரொம்பவே தயங்குறான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஹீரோ சொல்றான், தாத்தா எனக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, யாராவது என் பக்கத்துல வந்தாலும் நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன், என்னால எப்படி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க முடியும், இது எதுவுமே சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல தாத்தா சொல்றாங்க, இது ஒன்னும் குணப்படுத்த முடியாத டிசீஸ் கிடையாது, நான் டாக்டரை அரேஞ்ச் பண்றேன், அவங்க உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நீ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருவ, அதனால ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் டாக்டர் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு யாரையுமே தொட பிடிக்காது இல்லையா, டாக்டர் கையை கொடுத்து கை கொடுங்க, ட்ரை பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவால கை கொடுக்க கூட முடியல. ஹீரோ உடனே தயவு செஞ்சு நான் விட்டுருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட மிஸ்டர் கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் சும்மா இருந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ டாக்டர் சொல்றாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கு, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனனாலதான் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு, நீங்க அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறீங்க தானே, உங்களால மட்டும் தான் ஹீரோவை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ஹீரோவை பார்த்துட்டு நான் மிஸ்ஸஸ் கு கிட்ட தனியா பேசுறேன், நீங்க கொஞ்சம் வெளில போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே ரொம்ப சலிச்சுட்டு நான் இல்லாம நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறான். இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். டாக்டர் அதை நோட் பண்ணிடுறாங்க. மிஸ்டர் கு நீங்க இன்னும் போலியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டாக்டர் சொல்றாங்க, ஹீரோ பத்தின விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கு, இதனால ஹீரோ பக்கத்துல யாராவது வந்தாலே போதும் அவங்க பயத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின்மே எனக்கு தெரியும்னு சொல்றா. டாக்டர் சொல்றாங்க, இது உங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின்மே என்னாலயா எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே அப்பதான் யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு அடிக்கும் போதும் கூட யாரையுமே கையால அடிச்சிருக்க மாட்டான், கட்டையால தான் அடிச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் ஹக் பண்ணும்போது ஹீரோக்கு மயக்கம் எல்லாம் வந்திருக்காது. ஹீரோ தனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான், அவனுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. ஹீரோயின்மே டாக்டர் கிட்ட நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ ரூம்ல ரொம்பவே டென்ஷனா நடந்துட்டு இருக்கா. அங்கேயும் இங்கேயும் என் கூட தானே பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் எதுக்கு டாக்டர் என்ன சடனா போக சொன்னாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்ப வெளில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கேக்குறான், டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் போயிட்டாங்கன்னு சொல்றா. கேட்டோன்னு ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணதானே வந்தாங்க, அப்புறம் எதுக்கு போயிட்டாங்க, ஒருவேளை என்னோட டிசீஸ் கியூர் பண்ணவே முடியாதா, அவ்வளவுதானா, நான் சாக போறேனா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஹீரோயின்மே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, எனக்கு இன்னும் குழந்தை கூட பிறக்கல, ஐயோ கடவுளே நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அடைச்சி நிறுத்து, நான் தான் சொல்றேன்ல உனக்கு ஒன்னும் இல்லன்னு, நீ எதுக்கு இப்போ ஓவரா ஆக்டிங்க போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே கெத்த மெயின்டைன் பண்றாங்களாமா, நான் இதெல்லாம் சும்மா தான் பண்ணேன், நீ எதுக்கும் கோவப்படாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே ஹீரோ பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே ரொம்பவே க்ளோஸா போய் ஹீரோ பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி வர அவனுமே ஹீரோயினுக்கு கிஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். ஹீரோயின் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு கிஸ் பண்ணாம, பரவாயில்ல உனக்கு இவ்வளவு தூரம் வரைக்கும் மயக்கம் ஆகாம இருக்கு,
அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினே ஆமா டாக்டர் என்கிட்ட இதான் சொன்னாங்க, உன் கூட நான் வந்து பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கணுமாமா, அப்பதான் உனக்கு சீக்கிரமாவே வந்து இந்த டிசீஸ் கியூர் ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே ரொம்ப சளைச்சிட்டு ஓ அப்படியா, அதான் கொடுக்க வந்ததை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஹீரோ ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், நீ ஆபீஸ் போகும்போது கூட நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே ஷாக் ஆயிட்டு ஆபீஸ்க்கெல்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ ஹீரோயினும் ஆபீஸ் போறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சுதான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இது எல்லாருமே வந்து ஆபீஸ்ல ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாரு மிஸ்டர் கோவா இந்த அளவுக்கு மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் 24 hours ஹீரோட கையை தான் பிடிச்சிட்டு இருப்பா போல. ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுமே ஹீரோ கையை பிடிச்சிருக்கத பேன் பாத்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஏமா நீ வந்த வேலை என்னமோ அதை பாக்குறியா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுமே வந்து இங்கெல்லாம் மீட்டிங் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எங்க போனாலும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்டி, தயவு செஞ்சு என்ன விடுறி அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுமே கொஞ்சம் டூ மச்சா தான் போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கால் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்கா, ஏன் டாக்டர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டாக்டர் சொல்றாங்க நான் ஹீரோ கிட்ட இருந்தா ஹீரோ வந்து ரொம்பவே நர்வஸா ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ கூட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க, நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை ரொம்பவே ரொமான்டிக்கா மாத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதனால ஹீரோ கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு பேருமே மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பேய் படம் போல. ஹீரோ பயந்து போய் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் இதான் உனக்கு ரொமான்டிக் என்விரான்மெண்ட் ஆடி, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பேய்னா பயம்னு, பேய் படத்தை போட்டு உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அந்த படத்தை பார்த்தா பயந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப சடனா கரண்ட்டுமே போயிருது. ஹீரோமே கரண்ட் போயிருச்சு போல, போய் சர்க்கியூட்ல ஏதோ ப்ராப்ளம் போல, அதை போய் சரி பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே இது ரொம்ப சின்ன விஷயம், இது கூட உனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியாதாடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இனிமே எவ்வளவு வாய்ப்பு பேசல, நீயும் கூட வா நம்ம ரெண்டு சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கும் போது இருட்டுல ஸ்டெப்ஸ்ல இருந்து ஸ்லிப் ஆகி ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துடுறாங்க. விழுந்ததுல ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ற மாதிரி ஆயிருது. ஹீரோ பேன் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க இருந்து வேகமா எழுந்து எனக்கு தூக்க வருது நான் ரூமுக்கு போறேன்னு சொல்லி ஓடிடுறா. ஹீரோ அப்படி எந்த வித அசைவும் இல்லாம சில மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் அவன் எந்திரிக்கிறான். அவனோட லிப்ஸ் தொட்டு பார்த்துட்டு இதுவுமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோவே நினைச்சிட்டு ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஷையா இருக்கு போல. ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்கு வெளில வந்து நின்னுட்டு கதவை தட்டலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லாம போயிடுறான். ஹீரோயின் உள்ள இருந்துட்டு ஹீரோ ஏதோ சொல்லுவான்னு சொல்லிட்டு அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ போனது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு. அப்போ ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. ஹீரோ வந்து நம்ம இன்னைக்கு நைட் வந்து அந்த சர்க்கியூட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கான். ஹீரோயினுக்கு இது கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினுமே சரி நைட்டு உங்களுக்காக நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நைட்டு குக் பண்றதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட மொபைலுக்கு ஹீரோயினோட ஸ்டெப் மம் தான் கால் பண்றாங்க. நான் வந்து ஹீரோயினை கடத்திட்டேன், ஹீரோயின் உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறான். ஹீரோ சொல்றான் ஹீரோயினை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயினோட ஸ்டெப் மம் வந்து ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வச்சு ஹீரோயினுக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் ஹீரோயினை எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர, அவளை தயவு செஞ்சு போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்டெப் மம்மே காசு யாருக்கு வேணும், எனக்கு இவ சாகணும், இவ செத்தாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வழியில கதறிட்டு இருக்கா. ஸ்டெப் மம் உடனே ஹீரோயினை பார்த்துட்டு உங்க அம்மா செத்து போன மாதிரி நீயுமே செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் சொல்லிட்டு இவ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் விழுகிற மாதிரி போக அப்ப ஹீரோ வந்து கரெக்டா பிடிச்சிடுறான். பார்த்து ஸ்டெப் மம்மே பல காட்டிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டுத்துக்கும் நல்லா வேணும், ரெண்டு பேருமே செத்து போங்க, என் குடும்பத்தை பிரிச்சுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமயம் ஹீரோவோட பிஏ வந்துடுறாங்க. பிஏ வந்து ஸ்டெப் மம்மை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சுறாங்க. ஹீரோ எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோ ஹீரோயினும் அப்போ உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்றான் ஒரு நிமிஷம் என்னோட உயிர் என்கிட்ட இல்லாம போயிருச்சு, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படி வாழ்றது, இதுக்கப்புறம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே சிரிச்சுட்டு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ரிங்க போட்டு விட்டுறான்.
ஹீரோ இப்ப சொல்லு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தலையாடுறா. ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணதான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அவங்க வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே செமையா ஃபிளாட் ஆயிடுறான். ஹீரோயினை பார்க்க எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே உனக்கு என்னடி நீ செமையா இருக்க, இத்தனை நாளா நான் எதுக்குதான் சிங்கிளா இருந்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வெக்கப்படுறா. அப்ப ஹீரோ கிஸ் பண்ற மாதிரி வர ஹீரோயின் ஸ்டாப் பண்றா. நம்ம இங்க ஷாப்ல இருக்கோம் எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனே சரி அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஹேரை கரெக்ட் பண்ணி விடுறா. அப்போ ஹீரோயினோட தலையில இந்த ஹேர் பின் குத்துன மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கான். ஐயோ எனக்கு குத்திருச்சு, எனக்கு பாரு பிளட் வருது அப்படின்னு சொல்லி நடிப்பை போட்டுட்டு இருக்க ஹீரோயின்மே உனக்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி பதவிட்டு இருக்க ஹீரோ உடனே பொசுக்கு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின்மே அடிக்கிறா, ஏமாத்துக்காரா என்னையும் ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்ல ஹீரோ நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது ஹீரோவோட அங்கிள் ஹீரோயினோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ தான் கு குடும்பத்தோட வாரிசு, அப்படி பாக்குறப்போ நீயும் ஹீரோவும் அண்ணன் தங்கச்சி தானே வரும், நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த ஒரு உலகம் என்ன பேசும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட அங்கிள் உடனே என் அண்ணாவும் உங்க அம்மா ஒண்ணு அந்த போட்டோ எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ அங்கிள் சொல்றாங்க உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி ரெண்டு பேத்துக்குமே பிரேக்கப் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்க அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, மேரேஜ் பண்ண கொஞ்ச நாளே நீ பிறந்துட்ட, உங்க அம்மா மேரேஜுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, அதுவும் என்னோட அண்ணாவாலதான், நீ எங்க குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஹீரோ அவளோட அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்கிள் சொல்றாங்க எங்க அப்பா எங்க அண்ணாக்கு பிரேக்கப் ஆன உடனே அவனை வேற ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களுக்கு பிறந்ததான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நானும் ஹீரோவும் அண்ணன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் நேரா அவங்க அப்பா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, அப்பா உண்மையை சொல்லுங்கப்பா, நான் உங்க பொண்ணா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுமே என்னமாச்சு எதுக்கு இப்ப சடனா கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறப்பா, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சு உண்மையை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல ஹீரோ அவங்க அங்கிள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்க இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போல, அதனால ஹீரோ அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், ஆனா அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவ இங்க இருந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள் ஹீரோக்குமே அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இந்தப்பா பாத்துக்கோ, ஹீரோயின் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு, அவளுமே எங்க அண்ணாக்கு பிறந்தவதான், கணக்குப்படி பார்த்தா நீயும் அவளும் அக்கா தம்பிங்கிற முறையில தான் வருவீங்க போல, இப்படி நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்குவீங்க, நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணீங்கன்னா இந்த உலகமே உங்களை காரி துப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்க அண்ணாவோட பையன் இல்லைன்னு சொல்லிட்டு, என் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் நான் கோ கம்பெனியோட சிஇஓ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் அப்பா உன்னை தத்தெடுத்து வளர்ந்த விஷயமே எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு வருஷமா என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்குதான் உன்னை என்னோட அப்பா அப்ராட்ல அனுப்பி படிக்க வச்சாங்க, இது எல்லா விஷயமே எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, உனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்ல, நான் அவளை எதுவும் பண்ண கூடாதுன்னா நீ உன்னுடைய சிஇஓ போஸ்ட ரிசைன் பண்ணணும், நீ இந்த கு குடும்பத்தோட வாரிசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடணும், இதெல்லாம் பண்ணா நான் ஹீரோயினை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா இனிமே ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு உங்க தாத்தோட கம்பெனில தான் ஜாயின் பண்ணேன், நான் இப்போ என்னோட கரியரை க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிட்டு இருந்தேன், அப்போ உங்க அம்மாவை பார்த்தேன், உங்க அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஆனா உங்க அம்மாவுமே உங்க அப்பாவை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு சின்ன சண்டையில உங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால உங்க தாத்தா உங்க அம்மாவை எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க, நான் அவ கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழதான் ஆரம்பிச்சேன், ஆனா அவளுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்ல, நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அவ பிரெக்னெண்டா இருந்தான்னு சொல்லிட்டு, ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு கூட நான் தெரியாத மாதிரி தான் இருந்தேன். ஹீரோயின் அப்ப ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா, அப்ப நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்பாவுமே ஆமாமா நீ என்னோட பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அப்பா சொல்றாங்க நான் சுத்துக்காக தான் உங்க அம்மா கூட இருந்தேன், ஆனா உங்க அம்மாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தான் கொடுத்தேன், நான் நம்ம பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன், உன்னை நல்லாவே கேர் பண்ணி பாத்துக்கிறேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் உங்க அம்மாவும் நல்லா தான் வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அவ சடனா போய் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா பாத்துருக்கா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க, அதுக்கான போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட வந்தது. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் உன் அம்மாக்கு என்னால லவ் வராதுன்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்டெப் மாமா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன், அவங்க ஸ்டெப் மாமே அதனால பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணா உங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ண சொல்லி, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயத்துல நான் பண்ணது தப்புதான், ஆனா
இந்த விஷயம் மட்டும் உங்க தாத்தாக்கு தெரிஞ்சா அவங்க இந்த கம்பெனி விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதனாலதான் உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் உங்க ஸ்டெப் மதர் செகண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை கூட வேற ஒருத்தங்களோட குழந்தை சொல்லி வளர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. நானும் ஹீரோவும் பிரதர் அண்ட் சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆயிருது. ஹீரோ ரொம்ப நேரமா ஹீரோயினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோ பேச்சு கொடுக்க ஹீரோயின் எதுவுமே பேசாம ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வேகமா மேல போயிட்டு அவங்களுடைய பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஸ்டாப் பண்றா. எங்க போற, நீ எங்க போகாத, ஏன் கூட இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோ அழுகாதன்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, நம்ம 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆமா, எனக்கு ஒரே அப்பா தான், எப்படி நம்மளால ஒன்னா இருக்க முடியும், என்னால இதை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோ உண்மையை சொல்லிடுறான். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் ஒரே அப்பா கிடையாது, நான் உன் கூட பிறந்தவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே நீ உண்மையதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், ஆமா உங்க தாத்தா என்னை தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க, உங்க குடும்பத்தோட வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, நீ இந்த குடும்பத்தோட வாரிசு இல்ல, அப்போ நம்ம 2 பேரும் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம், நம்மளோட லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றா, இல்லம்மா என்னால இப்ப வர முடியாது, கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ சொல்றா, எனக்கு தெரியும் தாத்தா உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு, எனக்கு உன்கிட்ட இருந்துதான் லவ் கிடைச்சது, அந்த லவ் நான் என்னோட லைஃப் லாங் தக்க வச்சுக்கணும்னு பாக்குறேன், இங்க இருந்தா உன்னை என்னை சேர விட மாட்டாங்க, நான் இங்க இருந்தா என்ன இந்த குடும்பத்தோட வாரிசா மட்டும்தான் பாப்பாங்க, உன்னை என்னை பிரிச்சிருவாங்க, நான் செல்ஃபிஷா முடிவு எடுக்கணும்னு கூட நினைச்சுக்கோ, ப்ளீஸ் நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ உடனே அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பிறந்தப்பமே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அப்பா தான் என்ன தனியா இருந்து வளர்த்துட்டு வந்தாங்க, எங்க அப்பா கஷ்டப்பட்டு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் எங்க அப்பாவோட பிசினஸே அழிச்சிட்டாங்க, இதனால என் அப்பாவுக்கு நிறையவே கடன் வந்துருச்சு, எங்க ஃபேமிலியுமே பேங்க்ரப்ட் ஆயிருச்சு, எங்க அப்பா அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாதனால ஒரு நாள் என் கண்ணு முன்னாடியே மாடியில இருந்து குதிச்சு எங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாங்க, அதை பார்த்ததுல இருந்தா எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிசார்டரே வந்துச்சு, அப்போ என் மனசுல ஒரு வைராகியத்தை விதைச்சேன், எப்படியாவது இந்த அங்கிளை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்தேன், உன்னோட அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னோட தாத்தா ஆர்ஃபனேஜுக்கு வந்தாங்க, தாத்தா கிட்ட நான் ரொம்பவே நல்ல விதமா நடந்துகிட்டேன், அதனால தாத்தாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அவங்க என்ன இந்த குடும்பத்தோட வாரிசா நடிக்க கூப்பிட்டு போனாங்க, நான் இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தேன், நான் இங்க வந்ததுக்கு ஒரே ரீசன் அந்த அங்கிளை பழி வாங்குறதுக்கு மட்டும்தான், உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அங்கிளை ரிவெஞ்ச் எடுக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருந்தேன், இப்போ நீ என் லைஃப்குள்ள வந்தியோ அப்பவே என்னோட வாழ்க்கை டோட்டலா மாறிடுச்சு, நீ என்ன நம்பு, எனக்குமே நீ வேணும், நீ இல்லாத லைஃபை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஆனா இத்தனை வருஷமா எதுக்காக இந்த ஃபேமிலிக்குள்ள இருந்தேனா அந்த அங்கிளை பழி வாங்கதான், என்னால இப்ப சடனா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, சரி நீ இந்த ஃபேமிலி விட்டு வர வேண்டாம், நீ இந்த ஃபேமிலிக்குள்ளே இரு அப்படின்னு சொல்றா. ஹீரோமே ஒரு வழியா என்ன புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல 2 பேருமே மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். தாத்தா ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோமே தாத்தா எதுக்காக என்ன ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தாத்தா சொல்றாங்க, ஹீரோயின் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு, நாளை பின்ன ஹீரோயின் தான் குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிய வரப்போ நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பிரதர் அண்ட் சிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, குடும்பத்தை பத்தி எல்லாருமே தப்பா பேசுவாங்க, அவங்க எல்லார்கிட்டயும் நீ என்னோட பேரன் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, நீங்க பேசாம பிரதர் அண்ட் சிஸ்டராவே இருந்துருங்க, சீக்ரெட்டாவே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோமே வளர்த்தவங்க பேச்சு கேட்டுட்டு சரி தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்ப நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே நீ என்ன பிரேக்கப் பண்ண போறியா, தாத்தா சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே ஆமான்னு தலையாட்ட ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிடுறா. எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ கொஞ்சம் கூட யோசிக்கல, எங்க அம்மாக்கும் உனக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீயுமே என்ன விட்டுட்டு போற, சரி நீ தாத்தா சொல்றப்ப நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினோட ஸ்கூல் பிரின்சிபல் தான் ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே அந்த பிரின்சிபல் மேடம் கிட்ட, ஆன்டி நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன், நான் இங்க இருந்து கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்றாங்க, போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, இது உங்க அம்மாவோட நோட் புக் தான், என்கிட்டதான் ரொம்ப வருஷமா இருக்கு,
நான் இது உன்கிட்ட முதல்ல தரணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அப்ப தரணுமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். இது உங்க அம்மாவோட நோட் புக். இதை படிச்சு உங்க அம்மா பத்தி தெரிஞ்சுக்கோ. நீ தேடிட்டு இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா எழுதின டைரிய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஹீரோயினோட அப்பா கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த சமயம் என்னோட எக்ஸ் ஒரு டைம் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. என்ன ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சினாங்க. எனக்கு அவங்க மீட் பண்ண போறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் என்னோட பொண்ணு சந்தோஷமா வளர்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். அவன் ரொம்ப கெஞ்சினாலதான் நான் அவனை மீட் பண்ண போனேன். ஆனா அவனை மீட் பண்ண போகும்போது அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான். அவனை அங்கே வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நான் என்னோட ஹஸ்பண்டை சீட் பண்ண முடியாது. என்னோட பொண்ணோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவன் பண்ண தப்புக்கு நான் அவனை அரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனுமே சாரி நான் இன்னைக்கு ட்ரக்ஸ் எடுத்திருந்தேன். என்னோட தம்பி தான் என்னோட ட்ரிங்க்ல ட்ரக்ஸ கலந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே பண்ணிருப்பாங்க போல. நானுமே என்னோட எக்ஸ் மன்னிப்பு கேட்கறப்போ அவனை மன்னிச்சிட்டேன். அவனோட தம்பி நானும் அவங்களும் ஒன்னா இருக்க போட்டோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதனால என்னோட ஃபேமிலி லைஃப்குள்ள நிறையவே சண்டை வர ஆரம்பிச்சது. என் ஹஸ்பண்ட் அந்த போட்டோஸ் எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டாங்க. என்னோட பொண்ணு வேற சின்ன பொண்ணா இருந்தா நான் அவளை நல்லபடியா வளர்த்து எடுக்கணும். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டே அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் அப்படின்னு எல்லாம் எழுதிருக்கு. ஹீரோயினுக்கு அப்பதான் எல்லாமே புரியுது. அவங்க அம்மா தப்பு பண்ணல, அவங்க அம்மா இவளுக்காக தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஹீரோ அவங்க பாத்திருக்க பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணதான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா புயல் எப்படியோ அடிச்சு ஓஞ்சுது. நீ நான் சொல்ற பொண்ண மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்ற வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்க மேரேஜ் பண்றதுக்கு நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோமே இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேனர் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கான். நிறைய பிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறா, உங்ககிட்ட நான் 2 விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோ வேற ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அது உண்மை கிடையாது. ஹீரோ என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்தவங்க எல்லாம் பாருப்பா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஷாக்கா முடிச்சிட்டு இருக்கா, இதே படம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட அங்கிள் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இவங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்குவாங்க, அதுக்கான ரிப்போர்ட்டுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. இதை கேட்டோன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இது என்ன குடும்பமோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்க தாத்தாவுமே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஒரிஜினல் பேத்தி, நான் ஹீரோவை தத்தெடுத்து தான் வளர்த்தேன். அவன் என்னோட பேருமே கிடையாது. என்னோட பையன் இருந்த சோகத்துல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் நான் ஹீரோவை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். ஹீரோ என்னோட பேர் இல்லைங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்குது. இருந்தாலுமே நான் அவனை என்னோட ஃபேமிலியில ஒருத்தனாதான் பாத்துட்டு இருக்கேன். அதனால இவங்க 2 பேரும் பண்ணன் தங்கச்சி இல்ல, இவங்க 2 பேரும் இப்ப மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் உங்க லவ்வுக்கு குறுக்க வர போறது கிடையாது, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் தாத்தா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பையனை தான் திட்டிட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா இப்படி பண்ண, நம்ம குடும்ப மானத்தை வாங்கதான் இப்படி எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. ஹீரோயின் தான் தாத்தா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தாத்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோட அங்கிள் சொல்றாங்க, அதான் ஹீரோ இந்த குடும்பத்தோட வாரிசுலன்னு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு தாத்தாவுமே நீ எல்லாம் சிஇஓவா இருக்க கூடாது, என்னோட பேத்தி தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்க போறா, யாரெல்லாம் என் பேத்திக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோட அங்கிளுக்கு செம கடுப்பாகுது. அப்பா நான் தானே உங்களோட பையன், என்கிட்ட நீங்க நிறைய விஷயத்த மறைச்சிட்டீங்க, எதனால என்ன சிஇஓ ஆக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உடனே எதனால உங்க சிஇஓ ஆக்கலைனா இந்த டைரியாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுதுன டைரியை காட்டுறா. நீங்க உங்க சொந்த அண்ணனுக்கே ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள தப்பானவங்கன்னு சொல்லி போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அதை ரூமர்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கீங்க. எதுக்காக உங்க அண்ணாவை தப்பானவங்கன்னு சொல்லி காமிச்சு இந்த குடும்பத்துக்கு சிஇஓ ஆகணும்னு பாத்தீங்க. ஆனா இதனால என்ன நடந்துச்சு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மா இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவுமே கடுப்பாயி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உன்னால தாண்டா என்னோட மூத்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க, அப்பா நானுமே உங்க பையன் தான், நீங்க ஒரு தலை பட்சமா எடுக்காதீங்க எந்த முடியுமே, நானுமே உங்க சொந்த பிள்ளைதான், எனக்குமே இந்த கம்பெனில சிஇஓ ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல தாத்தா சொல்லிடுறாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் பையனோட வாழ்க்கையே நீ அழிச்சிட்ட, உனக்கு நான் சிஇஓ போஸ்ட் தருவேன்னு நினைக்கிறியா,
கண்டிப்பா இந்த கம்பெனில உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் தாத்தாவை வெளில கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. நான் உங்க அப்பாவோட கல்லறைக்கு தான் போறேன், நீ ஃப்ரீயா இருந்தா நீயுமே வந்து பாருமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, தாத்தா இந்த கு குடும்பத்துக்கு வாரிசாகணும்னு நினைச்சு உண்மையெல்லாம் சொல்லல. எங்க அம்மாவோட சாவுக்கு வந்து நீதி கிடைக்கணும் தான் எல்லாத்தையுமே நான் சொன்னேன். இந்த கு குடும்பத்தோட சிஓவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது தாத்தா சொல்றாங்க, எனக்கு நல்லாவே புரியுதுமா, உன்னால சடனா இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையாவே நீ வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா அதுக்கப்புறம் ஹீரோவை சிஓவா இருக்க சொல்றாங்க. ஹீரோமே சாரி தாத்தா, என்னால இந்த பொசிஷன்ல இருக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். தாத்தாவுமே சரி உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் டைம் தரேன், ரெண்டு பேருமே யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோமே நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்த அவசியம் இல்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி போறா. ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோ ஆபீஸ்க்குள்ள போகும்போது அங்கிள் ஆபீஸை விட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருந்த எல்லா போஸ்ட்டுமே தூக்கிட்டாங்க போல. அவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது, என்னடா நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோமே ஆமா, இத்தனை வருஷமா உன்னை ரிவெஞ்ச் எடுக்க தான் காத்துட்டு இருந்தேன், நான் யாருன்னு தெரியுமா, உன்னால ஒரு குடும்பம் பேங்க்ரப்ட் ஆகி ஒருத்தவங்க கூட சூசைட் பண்ணி இறந்தாங்கல்ல, அவங்களோட பையன் தான் நானு, உன்னை ரிவெஞ்ச் எடுக்க தான் இந்த கு ஃபேமிலிக்குள்ளே வந்தேன், நான் நினைச்ச மாதிரி உன்னை ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், இது உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா அங்கிளுமே, ஓ நீ அந்த லூசரோட பையன் தானா, உன்னோட ஐடென்டி மட்டும் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அப்பவே அழிச்சிருப்பேன், இந்த கு குடும்பத்துக்குள்ளே வர விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸை விட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா வந்து அவங்க ஸ்கூலுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சிபல் மேடம் சொல்றாங்க, உங்க அம்மாவோட கல்லறையில வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு, நீ போய் அங்க என்னன்னு போய் பாருமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே பதறி அடிச்சுட்டு அங்க என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லி பார்க்க போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ வந்து சூப்பரா வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கான் போல. அதுல ஒரு நோட்டுமே எழுதி வச்சிருக்கு, என்னோட சேர்ந்து ஒரே போட்ல டிராவல் பண்ண வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டெல்லாம் எழுதியிருக்கான். நீ என்னை விட்டு எங்க போனாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லவ் டைலாக் எழுதி வச்சிருக்கான். ஹீரோயின் இதை பார்த்தோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆயிட்டாங்க போல. அப்போ அங்க ஹீரோ வர ஹீரோயின் சொல்றா, என்னடா எங்க அம்மாவோட கலரிகளை வந்திருக்க, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, எனக்கு பயமா இல்ல, நான் உங்க அம்மா கிட்ட பேச வந்திருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறா. ஹீரோ சொல்றா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முல்டன் பண்ணி மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயுமே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ரிங்க போட்டு விட்டுட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கலரிக்கு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா நான் ஹீரோக்கு இன்னொரு சான்ஸ் தரலான்னு நினைக்கிறேன், நீங்க எங்க ரெண்டுத்தையுமே பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே ஆன்ட்டி நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணு ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுல. உங்களுக்குமே இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.